அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்வட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதிமுகவும் பாஜகவும் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். மீண்டும் போராட்ட அறிவிப்பை தொடரப்போவதாகவும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இது குறித்த இன்றைய நேர்பட பேசல நாம பேச இருக்கிறோம். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரும் பொதுமக்கள், திமுக அரசை கடுமையாக விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகள், அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை, பொறுப்பேற்க போவது யார் அப்படிங்கிற தலைப்புல பேச இருக்கிறோம். திமுகவிலிருந்து திரு கலைராஜன் பங்கேற்றிருக்கிறார். பாஜகவிலிருந்து திரு அர்ஜுனமூர்த்தி இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் பங்கேற்றிருக்கிறார். ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு ராஜாராம் இணைந்திருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு லெலின் இணைந்திருக்கிறார். வணக்கம் முதல் அனைவருக்கும். திரு ராஜாராம், மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் காவல்துறையுடைய நடவடிக்கையில் இருக்கக்கூடிய அந்த தாமதம், அதுதான் இவ்வளவு பெரிய சர்ச்சைக்கான காரணமாக இருக்கா? அந்த பெண்மணி புகார் கொடுத்துருக்காங்க. புகாரின் பேரில் காவல்துறை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்னதை அப்படி பதிவு பண்ணி அதை எஃப்ஐஆராக பதிவு பண்ணியிருக்காங்க. புகார் கொடுத்தவங்க படிக்க தெரியாதவங்க கிடையாது. அவங்க ஒரு கல்லூரி மாணவி. அவங்க என்ன சொல்லியிருக்கிறோம், என்ன எழுதியிருக்கப்பட்டிருக்கு, இல்லை அவங்களே கைப்பட எழுதினாலும் கூட அவங்களுக்கு விவரம் தெரியும். என்ன நடந்ததோ நடந்த விவரங்களை சொல்லி தான் எழுதி கொடுத்துருக்காங்க. அது எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வழக்குகளில் எஃப்ஐஆர் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறத பிளாக் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி பாலியல் சம்மந்தப்பட்ட பெண்கள் சம்மந்தப்பட்ட குற்றங்கள் அதுதான் முறை. அதில் பண்ணது அது லாக் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது அவங்க இடத்துல விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் ஒருவேளை அதை லாக் பண்ணாமல் விட்டாங்களா, அப்லோட் பண்ண அந்த காவலரோ யாரோ, அதாவது ஒரு மனித தவறா, இல்லை அது ஆன்லைனில் அது உள்ள மிஸ்டேக்கா அப்படிங்கிறது கோளாறா அப்படின்றது. ஆமாம், அதனால அது அப்படிங்கிறது என்னங்கிறது தெரிய வரும். கமிஷனர் சொல்லியிருக்காங்க. அது லேட்டஸ்ட் இப்போ மாற்றினாங்க, ஐபிசி சிஆர்பிசி எல்லாம் மாற்றினப்போ அதில் இப்போ அப்லோட் பண்ணதில் சில சிக்கல்கள், அதனால தான் அது டிலே ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி யாரோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அது வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களை வெளியே தெரியப்படுத்துறதே சட்டப்படி குற்றம். அதை யார் பண்ணாங்களோ அவங்க பேரில் நாங்கள் விசாரித்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சம்பந்தப்பட்ட நபரை கைது பண்ணியிருக்காங்க. அவர் காவல்துறை பிடியிலிருந்து தவறி போய் அப்புறம் அவருக்கு காலில் அடிபட்டு அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இப்போ ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்காரு. 23ஆம் தேதி இரவு 7:45 மணிக்கு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். 24ஆம் தேதி காலை சக மாணவிகள் ஏன் நீங்க சோகமா இருக்கீங்கன்னு கேட்டதன் அடிப்படையில் அவரை மாணவிகள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறார் தனக்கு நடந்த கொடூரத்தை. அவர்கள் கொடுத்த தைரியத்தின் அடிப்படையில் காலை 10 மணிக்கு தொலைபேசி வழியாகவே அவங்க புகார் கொடுக்குறாங்க காவல்துறைக்கு, விசாரிக்கிறாங்க. 24ஆம் தேதி மாலை மீண்டும் எழுத்துப்பூர்வமாக நீங்க குற்றச்சாட்டை கொடுங்கன்னு சொல்லி இந்த மாணவிகிட்ட கேட்டு வாங்குறாங்க. சம்பந்தப்பட்ட ஞானசேகரனையும் விசாரிச்சு விட்டுறாங்க. சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரிச்சு விட்டுறாங்க காவல்துறை. 25ஆம் தேதி காலை 11 மணிக்கு தான் அவர் மீண்டும் கைது செய்யப்படுகிறார். 24ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆயிருக்கா இவர் தான் குற்றவாளி அப்படின்றத உறுதி செய்து, இவர் தான் குற்றம் சாட்டப்பட்டவர்ங்கிறத உறுதி செய்வதற்கு காவல்துறைக்கு. இப்போ புகார் கொடுக்குறப்போ அந்த எதிரியை அந்த பெண்மணிக்கு தெரியாது. அடையாளங்களை தான் சொல்றாங்க. ஆமாம், அடையாளம் காட்டினா தான் அவங்களால காட்ட முடியும். ரெண்டாவது, அந்த இடத்துல ஃபோன் டவர் லொக்கேஷன் என்ன இருந்தது, யார் என்னங்கிறத அதை விசாரித்து தெரிஞ்சு இன்னார் தான் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. கொண்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அரெஸ்ட் காட்ட முடியும். அரெஸ்ட்டுங்கிறது ஒரு கட்டாயமாக இவர் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சு அதுக்குள்ள டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். இல்லைன்னா மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. இவர் ஒரு பழைய குற்றவாளி. இதில் அந்த இடத்துல அந்த டவர் லொக்கேஷன் மற்ற விஷயங்கள் எல்லாம் செக்அப் பண்ணதுக்கு டிலே ஆயிருக்கலாம். கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அவங்களோட பொறுத்தது. அவங்க கொடுக்கறதுக்கு விருப்பப்பட்டு அந்த கம்ப்ளைண்ட்டாக அவங்க கொடுத்தா தான் ஃபர்தராக நம்ம எஃப்ஐஆர் போட முடியும், ஆக்ஷன் எடுக்க முடியும். ஓரலாக கொடுக்கறத கூட அவங்க சொல்லலாம், காவல்துறையில் அதை எழுதிக்கிட்டு அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கலாம். அதுக்கு அவங்க தயாராக இருக்கணும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. எழுத்துப்பூர்வமாக புகார் வந்த பிறகுதான் காவல்துறையினால தீவிரமாக நடவடிக்கை எடுக்க முடியுமா? ஓகே. இதுல 25ஆம் தேதி காலை 11 மணிக்கு அவங்க குற்றவாளியை கைது செஞ்சிடறாங்க.
ஆனா மாலை 4:30 மணி வரைக்கும் ஊடகங்களுக்கு எந்த தகவலுமே சொல்லப்படலை. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கைது செய்யப்பட்ட நபர் குறித்த எந்த விவரங்களையுமே அவங்க ஊடகங்களுக்கே சொல்லாம காவல்துறை தாமதப்படுத்தினாங்கன்னு செய்தியாளர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது ஒருத்தரை விசாரணைக்கு கூட்டு வர்றதுனால அவரை உடனே கைது பண்ணிட்டாங்கன்னா கணக்கு கிடையாது. விசாரணை கூட்டு வந்து விசாரிச்சு இவர் தான் பண்ணியிருக்காருங்கிற ஒரு ப்ரூஃப் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவரை அரெஸ்ட் காட்டுவாங்க. எந்த டயத்தில் அரெஸ்ட் காட்டி அப்படிங்கிறத வந்து அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட்ல எழுதியிருப்பாங்க. மேஜிஸ்ட்ரேட் கொண்டு ஆஜர்படுத்துறப்போ இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த இடத்துல வச்சு கைது பண்ணோம், அவரை வாக்குமூலத்தை பதிவு பண்ணோம் அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜர்லாம் இருக்கு. அதாவது விசாரணைக்கு அழைச்சிட்டு வர்ற நேரமும் கைது செய்யப்படக்கூடிய நேரமும் வேறு வேறாக கூட இருக்கு. வித்தியாசமா இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அப்புறம் எஃப்ஐஆர்ல பாதிக்கப்பட்ட பெண் தொடர்பான அனைத்து விவகாரங்கள், மாணவி தொடர்பான அனைத்து விவகாரங்களும் இருக்கு. அதை ரொம்ப கவனமாக கையாளணும்னு காவல்துறைக்கு தெரியும். ஆனா புதிதாக குற்றவியல் நடைமுறைக்கு வந்ததுனால அது தானாகவே பிளாக் ஆகிறதுல தாமதமாச்சுன்னு கமிஷனர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். இந்த விளக்கம் சரியானது தானா? அதுதான் நடைமுறை, அதுவே பிளாக் ஆயிடும். அதான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிளாக் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி எஃப்ஐஆர் வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. இல்ல அது மேனுவலா பண்ணுவாங்களா, டெக்னிக்கலா அதுவே நடந்துருமா? இல்ல சிஸ்டத்துல இவங்க பண்ணதானே இதாகும். இந்த செக்ஷன் போட்டாலே இதாகணும். இவங்க தானே பிளாக் பண்ணணும் அதை. ஆமா, இப்போ வந்து செக்ஷன்ஸ் மாறி இருக்கு. ஐபிசிங்கிறது இப்போ வேற பிஎன்எஸ் மாறிடுச்சு. அந்த மாதிரி பிரச்சனைனால தான் அது லேட் ஆச்சு அப்படின்னு கமிஷனர் சொல்லியிருக்காங்க. அது உண்மையான என்ன விவரங்கிறது இல்ல, மேனுவலா தானே புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் அமலுக்கு வந்தாலும் பிளாக் பண்றதுங்கிறத மேனுவலா தானே பண்ணுவாங்க. அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி மேனுவலா தானே அவர் பண்றாரு. அதாவது சில இந்த ஐபிசியில் வந்து இந்த குற்றங்கள் அப்படிலாம் வந்து இதெல்லாம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் வரையில அது லாக் ஆயிடணும் அப்படின்னு கூட அது சிஸ்டத்தில் பண்ணி வைக்கலாம். இப்போ அது வந்து பிஎன்எஸ் மாறுறப்போ அதில் உள்ள செக்ஷன்ஸ் வேற மாதிரி இருக்கலாம். அதை ஃபீட் பண்ணி அது கரெக்டாக அது ஒர்க் பண்ணாமல் போச்சா அப்படிங்கிறது தெரியல. கமிஷனர் சொல்லியிருக்காங்க, உண்மையா இருக்கலாம், அது விசாரணையில் தெரியும். பெண்கள் பாலியல் வன்கொடுமையை சார்ந்த எஃப்ஐஆர்களை எப்படி கையாளணும், அது புதிய குற்றவியல் நடைமுறை சட்டமோ பழைய குற்றவியல் நடைமுறை சட்டமோ இருந்தாலும் அதை பிளாக் பண்ணணும் மேனுவலான்றதான காவல்துறை அதிகாரி பண்ணிருக்காங்க. பிளாக் ஆகல, அதுக்கு இடையில இவங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து பண்ணாங்க. கமிஷனர் அவங்க பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க. திரு பொங்கலூர் மணிகண்டன், அரசுடைய நடவடிக்கைகளை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். காவல்துறை சார்ந்த நடவடிக்கைகள், பல்கலைக்கழக நிர்வாகம் சார்ந்த நடவடிக்கைகள்னு பிரிச்சுக்கலாம். நம்ம முதல்ல காவல்துறையை சார்ந்த நடவடிக்கைகள்ல எதிர்க்கட்சிகளுக்கு என்ன போதாமை இருக்கிறதா பாக்குறீங்க? குறிப்பா அதிமுக தரப்புல திரு இபிஎஸ் சற்று முன்பாக ட்வீட் பண்ணியிருக்காரு, சிபிஐ விசாரணை வேணும், இனிமே தமிழ்நாடு காவல்துறை விசாரிப்பதற்கு தார்மீக பொறுப்பு இல்லை, அவங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். எதனால அந்த கோரிக்கையை வைக்கிறார்? எந்த இடத்துல போதாம இருக்குன்னு நினைக்கிறார் காவல்துறை நடவடிக்கைகள்? இங்க புகழ்பெற்ற ஒரு கல்வி நிறுவனம் அண்ணா பல்கலைக்கழகம் சாதாரணமான ஒரு கல்லூரியை போன்றது அல்ல. அதாவது இரவு விடிய ஆராய்ச்சி மாணவர்கள் எல்லாம் அங்க தங்கியிருந்து பயிலக்கூடிய மிகச்சிறந்த நிறுவனம். இதுல வந்து ஒரு பாதுகாப்பு குறைபாடு அல்லது வந்து ஒரு அஜாக்கிரதையின் காரணமாக ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்ல கடந்து போக முடியாதுங்க. இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியனும் சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்களும் அளித்திருக்கிற பொறுப்பற்ற பதில் தான் காரணம்ங்க. ஏன்னா இது ஒரு சாதாரணமான ஒரு மாணவிக்கு ஏற்பட்ட பாதிப்பு, இதை அரசியல் ஆக்காதீங்க என்று கடந்து போறாங்க. எப்படி சொல்றீங்க இந்த மாதிரி? அதாவது இந்த சம்பவம் என்பது மிக சாதாரணமான கடந்து போகக்கூடியது அல்ல. அவர் திமுகவை சேர்ந்தவர்கள் என்று அரசியல் ரீதியாக பேசுகிறார். அதாவது திமுகவை சேர்ந்தவர் என்று ஆதாரங்கள் வெளிவருதுங்க. இப்போ திரு கோவிசையுடைய கூட்டு பாருங்க, முழுக்க அரசியலா பேசுறாருங்க. ஒரு மாணவி கிடைக்கப்பட்ட அநீதி என்பது மிக சாதாரணமானது அல்ல. தமிழ்நாட்டில் கடந்த சில 4 ஆண்டுகளாகவே மிக மோசமான சட்டம் ஏற்பட்டிருக்கிறது, பாதுகாப்பு இல்லை என்று குற்றம் சாட்டிய போது கண்டுகொள்ள மறுத்தவர்கள் இன்றைக்கு ஒரு சாதாரண மாணவி என்று ஒரு ஒற்றை சொல்ல கடந்து போறாங்க. இப்போ எதிர்கட்சி தலைவருடைய அறிக்கை என்பது அவர் ஒரு ஒண்ணு இல்லை, அதிமுக மட்டும் இவ்வளவு வீரியமா போறான்னு சொன்னா என்ன நினைப்புங்க? ஒரு எஃப்ஐஆர் முடிச்சுக்கோன்னு நினைச்சுக்குவோம். இன்னைக்கு கூட கமிஷனர் பாருங்க, ஒரு பொறுப்பற்ற முறையில் அவரே பேசிக்கார். நீங்க ஒரு குற்றவாளியை வந்து கைது பண்ணிட்டோம், அவரை தவிர யாருமே இல்லை எப்படி முடிவு பண்றாங்க? விசாரணை முழுமையா முடிச்சுங்களா? விசாரணை துவங்கி இருக்குங்க. இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் முன்பாகவோ அல்லது சில ஆண்டுகள் முன்பாகவோ யாருக்காவது தகவல் வைக்கப்பட்டிருந்தால் எப்படி தெய்வங்க? இன்றைக்கே முடிவுக்கு வந்தீங்கன்னா அது மிகப்பெரிய அநீதி இல்லையா? இந்த செயலை பொறுத்தவரை முதலமைச்சர் வாய் திறக்க வேண்டுங்க. ஒரு மிகச்சிறந்த கல்வி நிலையத்துல ஏற்பட்ட அவமானம் கல்வித்துறை மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல். இதை அரசியல யாரும் பார்க்கல. உண்மையில் இந்த ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் யாருக்குமே பாதுகாப்பற்ற நிலையைத்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் இதுக்கு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். என்ன காரணம் சொன்னா, யாருமே குறை சொல்ல முடியாத ஆட்சி என்றுதான் ஒவ்வொரு முறையும் கடன் சொல்கிறார். ஆனால் மிகப்பெரிய குறை ஏற்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க திரு ஞானசேகரை குறித்து ஏன் வாய் எடுக்க மாட்டேங்கிறீங்க? 3 மணி நேரத்துல கைது பண்ணிட்டோம்,
மாணவி கொடுத்த அங்க அடையாளங்கள் சரிபார்க்கப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டவரை நாங்க வந்து 3 மணி நேரத்துல கைது பண்ணிட்டோம், இவ்வளவு துரிதமாக நடவடிக்கை எடுத்துட்டோம்னு கமிஷன் சொல்றாரு. இன்னொன்று, முதல்வர் அறிவுறுத்தலின் பேரில எங்களுக்கு எந்த கட்சி குற்றம் சாட்டப்பட்டவர்ங்கிறது குறித்தெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை, நாங்க வந்து குற்றம் சாட்டப்பட்டவரை வந்து நடுநிலையோடு தான் அணுகிறோம், காவல்துறை வந்து நடுநிலையோடு செயல்படுகிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. எங்க இந்த சார்பு நிலை இருக்கிறதாக நீங்க நினைக்கிறீங்க? திமுக பிரமுகர்ங்கிறதுனால காவல்துறை நடவடிக்கைகளை எங்க சார்பு நிலை இருக்கிறதாக நினைக்கிறீங்க? சார் 3 மணி நேரத்துல கைது, கைகால் உடைக்கப்பட்டது. இந்த செய்தி யாருக்கு திருப்தி அனுப்புறீங்க? பொதுமக்கள் மக்கள் செய்தி பரப்பிட்டு பொதுமக்களை கடந்து போக சொல்றீங்களா? இதுவல்ல கேள்வி. இப்போ அதுக்கு பின்னாடி என்ன பண்ண போறீங்க? அதுதான் முக்கியமான விஷயங்க. இப்ப இதை சொல்லி பாருங்க, ஒரு சில ஊடகங்கள்ல அந்த கைகள் உடைக்கப்பட்ட புகைப்படத்தை காட்டி மக்கள் மத்தியில ஒரு சந்தாசம் உருவாக்க விரும்புறாங்க. இதை யாரும் திருத்தி பண்றீங்க? மிகப்பெரிய தவறு சார் இது. உண்மை சொன்னால் இந்த கல்விக்கூடங்கள் மட்டும் இல்ல, எங்கேயுமே பாதுகாப்பு இல்ல. தொடர்ந்து சொல்லிட்டே வருங்க. சொல்லுகிற போதெல்லாம் அரசு அக்கறை எடுக்காம அரசியலா பேசுதுங்க. எதிர்கட்சி தவிர குறை சொல்லுது. குறை சொல்ற கட்சிக்கார அனைவருமே தனிப்பட்ட விமர்சனம் பண்றாங்க. இப்ப அதிமுக இன்றைக்கு சொன்ன குற்றச்சாட்டுல வரிக்கு வரி பாருங்க. திமுக அரசுடைய முதலமைச்சர் ஏன் பேசாம இருக்கார் சார்? ஏன் கண்டிக்கவே இல்லை? கள்ளச்சாராய விவகாரத்தில் இதே மாதிரி சார். முதல் நாள் இந்த விஷயம் வந்த போது வயிற்று வலின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் தான் விவகாரம் பெரிதான போது இதை எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இது நேற்று முழுவதுமே இந்த அரசு கண்டுக்கவே இல்லை, கவலைப்படல. இன்றைக்கு தான் வீடியம் ஆயிருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? முதலமைச்சர் கவனத்துக்கே போறது இல்லையா? முதலமைச்சருக்கு தெரியாம நடக்குதா? அது நிர்வாகம்னா என்னன்னே உணராம முதலமைச்சர் இருக்காருன்னு தெரியலீங்க. உண்மையில் இந்த நாட்டில் சட்ட ஒழுங்கு மிக மோசமா இருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நீதிமன்றங்கள பாதுகாப்பு இல்ல, ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நடுநிலை விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்ல. யாரு பாதுகாப்பு சாருது? தனிமனித பாதுகாப்பு சொல்றீங்களா? ஒவ்வொருவரும் தயவு செஞ்சு தனிமனிதனுக்கான பாதுகாப்பு ஒன்னும் செய்ய முடியாது. கடந்து போனீங்கன்னா இந்த நாட்டுல வாழ்றது கஷ்டம். உண்மை சொன்னா குற்றவாளிகளுக்கு அச்சுறுத்தல் வேணுங்க, ஒரு பயம் வேணுங்க. அந்த பயம் இல்ல, அச்சுறுத்தல் மேல. ஞானசேகர் மீது 20 வழக்குகள் ஏற்ற இருக்குது. திமுகவுல பொறுப்புல இல்லைன்னு மறுக்கிறீங்க. உங்களுடைய மோசடி உட்பட எல்லா பத்திரிகையிலும் பேர் வருது. கேட்டா அவர் வேற மறுக்கிறீங்க. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப யார பாதுகாக்கிறீங்க சார்? அதை விட பாருங்க சார், உடனே ஒரு வழக்குன்னு போனீங்கன்னா காவல் நிலையத்துக்கு போன உடனே வந்து எப்பயும் உடனே போடுறாங்களா? உடனே போட மாட்டாங்க சார். சிஎஸ் தான் கொடுப்பாங்க. ஆனா உடனடியா போடணும்னு சொல்றாங்க. நீங்க அந்த எஃப்ஐஆர் கூட பாருங்க. அந்த பெண் சொன்ன ஒரு வார்த்தை இன்னொரு சார்னு சொல்ல, அந்த சார் யாருங்க? ஏன் சொல்லவே இல்லை? விசாரணை முடிஞ்சதா? அப்போ நீங்க ஒரு காவல்துறை ஐயா வந்து ஊடகத்தில் 8 மணிக்கு 7 மணிக்கு விவாதம் சொல்லி போட்டு உடனடியாக மூடி மறுப்பதற்காக இந்த விசாரணை முடிஞ்ச மாதிரி பேட்டி தராரு சார். உண்மையில் பொறுப்பற்ற செயல். அந்த ஆட்சி கமிஷனர் என்ன விளக்கம் கொடுக்கிறாருன்னா பாலியல் வன்கொடுமை செய்த போது அவர் வீடியோ பதிவு எடுக்கிறாரு செல்போன் மூலமா, குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன். ஆனா அவர் பிளைட் மோட்ல போட்டிருந்தாரு. இந்த மாணவியை பயமுறுத்துவதற்காக அவர் சார் ஹலோன்லாம் அவர் பேசுறாரு அப்படின்னு சொல்றாரு சார். நீங்க ஒன்றும் இல்ல, பாலியல் சம்பவம் மட்டும் இல்ல, கொலை கொள்ளை எந்த வழக்கு என்று சொல்லி போய்கொண்டே வந்தால் வேர் வந்து ஆளுங்கட்சியின் ஆதரவோடு தான் முடியுதுங்க. இது வந்து தொடர்ந்து சொல்லிட்டே வருது. அரசியலா பேசுறது அல்ல. இதை கண்டுக்காமல் போறதுக்கு காரணம் என்ன சொன்னா, ஆளுங்கட்சியின் ஆதரவு இல்லாமல் துணிச்சலாக இந்த மாதிரி ஒருவர் செய்யவே முடியாது சார். ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் போய் எப்படி செய்ய முடியுங்க? 70 சிசிடிவி கேமரா இருக்குது, 56 வேலை செய்யல, எது நிர்வாகங்குது? அப்ப நீ யாருன்னு சொல்லுவீங்க? பாதுகாப்பு நான் மட்டும் தான் நீங்க பண்ணுவீங்களா சார்? இத நல்லா படிக்கக்கூடிய மாணவிகள் மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய பல்கலைக்கழகங்களை படிக்க போக முடியுங்க. அந்த மாணவி வாழ்க்கை என்ன ஆகுதுப்பா? இப்ப மறைக்கப்பட்ட ஒரு மாணவி இப்ப வெளியே வந்து தெரிஞ்சுட்டோம். இது மாதிரி எத்தனை மாணவிக்கு அநீதிகள் கூட யாரும் தெரியுங்க. அப்ப உடனடியா முடிவு பண்ணீங்கன்னா என்ன நடக்குது? உண்மை சொல்றேன், திமுகவுடைய கையாளாக செயல் விளைவுதான் இது மாதிரியான சம்பவம் நடந்து கொண்டே வருகிறது. இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு உதாரணம் போதுங்க. நிச்சயமாக மக்கள் இதை பார்த்து கொண்டாங்க. திரு ராஜாராம், இதுல திமுக பிரமுகர் திரு ஞானசேகரன் மீண்டும் மீண்டும் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒரு கட்சி சார்பு நிலையா இருக்கிறாருன்றதுனாலதான் அவர் விசாரணைக்கு அழைச்சும் கைது செய்யறதுல அந்த இடைப்பட்ட தாமதமா, இல்ல அவர் குறித்த கட்சி சார்ந்த புகைப்படங்கள்லாம் வெளியில வந்துருன்றதுனால அவங்க வந்து காவல்துறை தரப்புல அதை மறைச்சாங்களா? இந்த குற்றவாளி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியில் இருப்பாங்க. அந்த கட்சியில் இருக்கிறதுக்காக அவர் செஞ்ச குற்றத்தை மறைக்க முடியுமா? இல்லை விட்டுட்டாங்களா? அவர் கைது பண்ணியிருக்காங்க, வழுக்கி விழுந்திருக்காரு, மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. அப்புறம் விசாரிச்சு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. இப்போ அவர் மீது 20 வழக்குகள் இருக்கு. அப்போ 20 வழக்குகள் இருக்குன்னா அப்போ அவர் இது வரைக்கும் அந்த கட்சியை சேர்ந்தவர், அதனால அப்படின்னு விட்டுட்டாங்களா? இல்லையே. அவர் செஞ்ச தவறுகளுக்கு வழக்குகள் அவர் தண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் அதான் சொல்றேன். அதாவது அவர் வந்து தவறு செய்யறவருக்காக விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு வாதம் வந்து இது சரியா இருக்குமா? இப்ப இத்தனை வழக்குகள் அப்ப எப்படி வந்தது? இல்ல இப்பதான் விட்டுட்டாங்களா? இல்லையே. ஆனா அந்த மாணவிக்கு ஏற்பட்ட கொடுமை வந்து நிச்சயமா கொடுமையான விஷயம், அதுல மாற்று கருத்தே கிடையாது.
அதில் இவர் வந்து கடுமையாக தண்டிக்கப்படணும், அதுலேயும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்களோட யூகங்களையும் விஷயங்களையும் சொல்கிறாங்க. அதை பற்றி என்னது எனக்கு தெரிஞ்ச அளவில் காவல்துறை செஞ்சுருக்கிறது கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு. திரு அர்ஜுனமூர்த்தி, இதில் பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன? ஏன் போராட்டம் நடத்துறீங்க? நாளைக்கும் திரு அண்ணாமலை போராட்ட அறிவிப்புலாம் வெளியிட்டிருக்கிறாரு. என்ன நடவடிக்கை எடுக்கிறதுல தாமதம், இல்லை எதில் வந்து அவங்க சிக்கல் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ எங்கள் கட்சியோட போராட்ட உணர்வோ எங்கள் மாநில தலைவரோட உணர்வுபூர்வமான இன்னைக்கு அவரோட நேர்காணலோ இதெல்லாம் அவர் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது இல்லாமல் அவரும் ஒரு சகோதரர், அவருக்கு தங்க இருக்கலாம், அக்கா இருக்கலாம். இது மாதிரி குடும்பத்தில் இருக்கவங்க, நம்மெல்லாம் கூட்டு குடும்பமாக வாழ்கிறவங்களுக்கெல்லாம் பெண் சமுதாயம் படுற பரிதவிப்பில் நம்ம கண்டிப்பாக அதில் வந்து வேதனைப்பட்டு ஒரு குரல் கொடுக்கணுங்கும்போது ஒரு மாநில தலைவராக இருக்கிற பட்சத்தில் அவர் வலிமையான குரல் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கார். அது மட்டும் இல்லை, அவர் 9 ஆண்டுகள் ஐபிஎஸ் ஆஃபீஸராக பயணித்ததுனால அவருக்கு போலீஸோட நிர்வாகமும் அதோட நிர்வாகத்தோட எப்படி நிர்வாகம் பண்ண முடியும், எப்படி நிர்வாக கேடா செய்ய முடியுங்கிற 2 சைடும் அவருக்கு புரிதல் இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் வலிமையாக உணர்ச்சி பொங்க இன்றைக்கி அவர் நிறைய விஷயங்களை முன்னெடுத்து சொல்லியிருக்காரு. அது வந்து தமிழ் மக்கள் மனசில் ஏகோபித்த வரவேற்பப்பட்டிருக்குங்கிறது எங்கள் கட்சி சார்ந்தவர்களும் சொல்கிறாங்க. எங்கள் கட்சி சாராதவர்களும் அதை பெருமையாக தான் இன்றைக்கி பேசுகிறாங்க. மாணவி பக்கம் அரசாங்கமும் காவல்துறையும் நிற்கலை அப்படின்னா எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டை புரிஞ்சுக்க முடியும். இதில் நான் வந்து அவர் எப்படி ஒரு குடும்பஸ்தனா உணர்வுபூர்வமாக பேசினாரோ அதே ஆங்கிளில் நானும் ஒரு வயசு இருக்குது, ஒரு அனுபவம் இருக்குது. என் பொண்ணு அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்ததுனால எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தினை பற்றின ஒரு அருமை பெருமை எல்லாம் எனக்கும் பர்சனலாக தெரியும். நான் இங்கே என்ன அதிகமாக பதிவு பண்ண விரும்புகிறேன், மக்கள் மனசில் இது மக்கள் மேடையாக இருக்கலாம், மக்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இந்த நேரத்தில் இனிமே பேரண்டல் கைடன்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து 1 கோடி பேருக்கு மேலே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் சேர்த்தா கிட்டத்தட்ட 1 கோடி பீப்புளுக்கு மேலே 1.05ங்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு சதவீதம், கிட்டத்தட்ட 20%, 18-19% இன்றைக்கி 7.5 கோடி மக்கள் எடுத்தால் அவ்வளோ பெரிய பர்சன்டேஜ் மொத்த மக்கள் தொகையில் மொத்த மக்கள் தொகையில் இவ்வளோ பெரிய பர்சன்டேஜ் வந்து ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டின்னு நீங்கள் நினைக்கும் போது அங்கே ஒரு பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஏன் நமக்கு வந்து இன்றைக்கி அரசியலை தாண்டி நம்ம இது ஏன் நான் வலியுறுத்த விரும்புகிறேன்னா, அரசியல் இருக்கட்டும், அரசியலோட நல்லது கெடுதல் எல்லாமே இருக்கட்டும், அரசியலை தாண்டி, ஏன்னா அரசியலில் இருக்க நாங்கள் இதை வந்து மக்களோட நலனுக்காண்டி பேச வேண்டிய பொறுப்பு எங்கள்கிட்ட இருக்குது, அதுக்காண்டியும் பேசுகிறோம். ஆனால் அதை தாண்டி என்ன பண்ணோம், மூல காரணங்களை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இனிமேல் என்ன மாதிரி மூல காரணங்களை பார்க்கணும்னா, இப்போ எல்லா தாய் தந்தையரும் அவங்கவுங்க வேலைக்கு போக வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்காங்க, கூட்டு குடும்பங்கிறத இழந்துட்டோம், கண்காணிப்பு குழந்தைங்க மேலே இல்லாமே இருக்குது. இப்போ கண்காணிப்பு குழந்தைங்க மேலே இல்லை, அதையும் தாண்டி பெண் குழந்தைகளை ஒரு பாதுகாப்பு உணர்வோட ஓரளவுக்கு நம்ம வளர்த்துடுறோம். ஆனால் ஆண் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வோட வளர்க்குறது பெரும்பகுதி சமுதாயத்தில், பெற்றோர்கள் சமுதாயத்தில் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால ஆண் சமுதாயத்துக்கிட்ட இருக்கிற ஒரு மாரல் வேல்யூ நம்ம டெஃபினட்டாக சீரியஸாக மூல காரணங்களை ஆராய்ஞ்சு அதை எடுத்துகிட்டு வரணும். அது படித்த இளைஞர்களாக இருந்தாலும் படிக்காத இளைஞர்களாக இருந்தாலும் ஒரு மாரல் கமிட்மெண்ட். நம்ம தமிழ் பூமிக்கே வந்து ஒரு நிதானம் உண்டு, ஒரு பாதுகாப்பு உண்டு. அந்த நிதானமும் பாதுகாப்பும் இருக்கக்கூடிய அந்த தமிழ் பூமியில் படிக்கிற குழந்தைகளோட டோட்டல் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 20%க்கு வந்துட்டாங்கன்னா அப்போ அங்கே வந்து பாதுகாப்பு உணர்வு, நம்ம பஸ் ஸ்டாண்டில் கொடுக்குற பாதுகாப்பு உணர்வு, மற்ற இடத்துல இருக்க பொதுவெளியில் கொடுக்குற பாதுகாப்பு, டி நகரில் பஜாரில் கொடுக்குற பாதுகாப்பு உணர்வை காட்டிலும் அரசாங்கத்தின் பொறுப்பு தான் இது வந்து. ஏன்னா பாதுகாப்புங்கிறது அரசாங்கத்தால தான் கொடுக்க முடியும். ஏன்னா பல்கலைக்கழக வளாகம் தான் எல்லாமே, ஏன்னா பல்கலைக்கழகம் அரசாங்கத்துக்கு உட்பட்டதாக தான் இருக்கிறதுனால அரசாங்கோட கட்டுப்பாட்டில் இருக்கு, அரசாங்கோட நிர்வாக திறன்ல இருக்கிறதுனால பாதுகாப்பு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நம்ம இனிமே ஃபீல் பண்ணோம். இப்போ கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு ஒரு உணர்வோட இயக்கப்பட்ட ஒரு இயக்கம், அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிறத கட்சியை தாண்டி அரசாங்கத்திலையும் அதை ரீவிசிட் பண்ணணும். அதை ரீவிசிட் பண்ணி ஒவ்வொரு இடத்துல என்ன மாதிரி கடமை இருக்கணும், எந்த மாதிரி கட்டுப்பாடு கொண்டு வரணும், என்ன மாதிரி கண்ணியத்தை இளைஞர்கள் மனசுல கொண்டாந்து திணிக்கிறது, சமுதாயத்தை தாண்டி பெற்றோரை தாண்டி அரசியல்வாதிக்கு அந்த பொறுப்பு உணர்ந்து நம்ம செயல்படணுமே ஒழிய ஒரு சமுதாயத்தில் ஒரு சூழ்நிலையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளை மேலும் பெருசாக பூதகரமாக பண்ணி குழந்தைகளை படிக்கிறதுக்கு அனுப்புறதுக்கே பயப்படக்கூடிய தாய் தந்தைகளை கொண்டாந்து நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த சமுதாயம் கல்வியினால் வளர்ந்த சமுதாயம், தமிழ் சமுதாயம் இன்னைக்கு வந்து உலக நாட்டில் எல்லா இடத்துலையும் போய் வியாபித்து இருக்கிறதுக்கு ஒரே காரணம் கல்வி தான். இந்த கல்வி அமைப்பும் இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால நம்ம இதை சீரியஸாக, அது கவர்மெண்ட் காலேஜோ பிரைவேட் காலேஜோ அண்ணா யூனிவர்சிட்டியோ
யூனிவர்சிட்டிக்கு உட்பட்ட காலேஜோ ஸ்கூலோ காலேஜோ இதுலனா நம்ம சீரியஸா எடுத்துக்க வேண்டிய நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு நமக்கு தெரியும். இல்ல ஒட்டுமொத்த திமுகவினரும் இதற்காக வெட்கப்படணும்னு திரு அண்ணாமலை நான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பிலேருந்து அந்த உணர்விலேருந்து அண்ணாதுரை சொன்ன அந்த உணர்விலேருந்து வந்தவங்க அதை கண்டிப்பா ரீவிசிட் பண்ணி அரசியலை தாண்டி கடமையும் கண்ணியமும் கட்டுப்பாடும் அரசாங்க நிர்வாகத்திலையும் கொண்டு வரக்கூடிய அந்த கடமை உணர்வோட செயல்படக்கூடிய நேரமும் காலம் வந்துருச்சு. ஏன்னா நம்ம உலக அரங்கில் உலகம் சுருங்கி இன்னைக்கு வந்து குளோப் இஸ் ஃபிளாட்டுங்கிற கணக்கில் இருக்கும்போது வேர்ல்டு இஸ் ஃபிளாட்டுங்கிற கணக்கில் இருக்கும்போது நம்ம அதை நோக்கி போகிறோம். நம்ம ஊரில் தயார் பண்ணக்கூடிய இந்த பருவங்களில் தான் நம்ம வெளிநாடு ஃபுல்லாக அனுப்புகிறோம். இப்போ ஸ்கில் இந்தியா ஸ்கில் டெவலப்மெண்ட் எங்கள் கட்சி பாரதிய ஜனதாவில் எங்களோட பாரத பிரதமர் செய்கிற நிலைவுகளில் வந்து 10 கோடி மக்களுக்கு மேலே வெளி உலகத்தில் போய் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாடுகளுக்கு போய் வேலை கிடைக்க 10 கோடி மக்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது இந்த 10 கோடி மக்களை நம்ம என்ன மாதிரி ப்ரீட் பண்ணி அனுப்புகிறோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ரீடிங் நடக்கிற இடமே இந்த மாதிரி பள்ளியும் கல்லூரிகளும் இருக்கும்போது அதில் நிறைய ஆசிரியர்களும் தான் பொறுப்புணர்ந்து பெற்றோர்களுக்கும் அதில் நிறைய கடமை உணர்வோடு செயல்படணும். ஆண் குழந்தைகளை வளர்க்கும் போது இன்னும் அதீத பொறுப்போட பெற்றோர்கள் வளர்க்கணுங்கிறது இந்த நேரத்தில் நம்ம முக்கியமாக பதிவு பண்ண வேண்டிய காலத்தில் நம்ம இருக்கோம். ஏன்னா நம்ம பாதுகாப்புங்கிறது இந்த சமுதாய பாதுகாப்புங்கிறது நம்ம ஒரு தனி ஒரு மனிதனை மட்டும் இல்லை, இது பொதுவெளியில் பொதுமக்களுக்கும் சேர்ந்த பொறுப்பு இருக்கு, அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்கு, அரசியலுக்கு பொறுப்பு இருக்கு. ஒரு மனிதனாக பிறந்து தமிழ்நாட்டிற்கு 7.5 கோடி மக்களுக்கு அந்த பொறுப்பை உணர்ந்து தான் நம்ம செயல்படணும். இதில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையோ அது சம்பந்தப்பட்ட காலேஜ் நிர்வாகங்களோ எல்லாமே இதில் பொறுப்பெடுத்து பண்ணணும். எஸ்பெஷலி காலேஜ் இன்னும் சீரியஸ் ஆகணும் இந்த விஷயத்தில். ஏன்னா பாலியல் சம்பந்தப்பட்ட உணர்வுகள் வரக்கூடிய வயசே அந்த காலேஜ் பருவம் தான். அந்த ஹார்மோனோட செக்ரியேஷன் டைமே அதான். அந்த நேரத்தில் காதல் இது அது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அதை உணரக்கூடிய சக்திகளும் நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சிக்குன்னு இல்லை, எல்லாருமே அந்த பொறுப்புணர்ந்து செய்யணும். அதை உணர்வுபூர்வமாக இன்னைக்கு எங்கள் மாநில தலைவர் பிரதிபலிச்சிருக்கிறத நான் வரவேற்கிறேன். திரு கலைராஜன், 3 விதமாக நீங்கள் பதிலளிக்க வேண்டியது இருக்கு. ஒன்று காவல்துறை சார்ந்து, இன்னொன்று பல்கலைக்கழக நிர்வாகம் சார்ந்து, இன்னொன்று கட்சி சார்ந்து. காவல்துறை விசாரிக்கிறாங்க, ஆனால் அவர் நான் திமுகவில் இருக்கிறேன்னு சொன்ன பிறகு அவர்கிட்ட ஒரு மென்மையான போக்கை கடைபிடிச்சாங்க. கைது செய்யறதுல தாமதம் இருந்தது. அவர் வீட்டில் இருந்த திமுக சார்ந்த ஆவணங்களை வந்து மறைப்பதற்கு நேரம் எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் அந்த தாமதம்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் வருது. கட்சிக்காரர் ஆனால் தப்பு பண்ணிட்டாரு, பாதிக்கப்பட்டது ஒரு பெண், அதற்கும் முதலமைச்சர் தான் பொறுப்பு, தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பு, காவல்துறை தான் பொறுப்புன்ற அந்த இடத்துல இருந்து தானே இது அணுகப்பட்டிருக்கணும். கட்சிக்காரன்னு அணுகப்பட்டுச்சா அந்த விவகாரம்? அவரை காப்பாற்றணுன்ற நோக்கத்தோடு செயல்பட்டுச்சா? இல்லை, நீங்கள் அவர் முதல்ல கட்சிக்காரரா என்பதே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. ஆனால் ஆவணங்கள் இருக்கு, முரசொலி ஆவணங்கள் இருக்கு சொல்கிறாங்க, அதெல்லாம் காமிச்சிருக்காங்க, பார்த்தேன். துணை முதல்வரோடும் அவர் மாசோடும் இப்போ இன்னைக்கு வந்து செல்ஃபோனில் வந்து புகைப்படம் எடுக்கிறது ஒரு காலத்தில் வந்து ஃபோட்டோக்காரரை வர வச்சு ஃபோட்டோகிராஃபரை வர வச்சு எடுக்கிறதெல்லாம் ஒரு காலமாக இருந்துச்சு. இப்போ சாதாரணமாக உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் செல்ஃபோன் எடுத்து வச்சு ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த காலங்களில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆக வந்து துணை முதல்வர் வந்து திமுககாரன் ஏற்கனவே இவன் மேலே 20 கேஸ் இருக்குது, அதில் 6 முறை தண்டிக்கப்பட்டவன் அப்படின்லாம் தெரிஞ்சு அவனை கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சு பரண்டக்க சொன்னாரா? கிடையாது. அதே போல் வந்து அமைச்சர் மா சுப்பிரமணியம் வந்து சைதாப்பேட்டையில் இருக்கிறவன், அதனால் வந்து அவன் பெரிய கொலகாரன்னு தெரிஞ்சு அவனை போராட்டக்க சொன்னாரா? இதெல்லாம் கிடையாது. தேவையில்லாமல் ஒரு குற்றச்சாட்டு வந்து சொல்லக்கூடாது. இப்போ யார் வேணாலும் எந்த அதிகாரி எந்த அமைச்சர் கூட வேணுமானாலும் போய் படம் எடுக்கலாம். பகுதி துணை அமைப்பாளர்ன்ற அப்படிங்கிறது இல்லை, அப்படி ஒரு பொறுப்பே கிடையாது. ஏன்னா மாணவரணி அமைப்பாளர் மட்டும்தான் போட்டிருக்கோம் நாங்கள் அந்த மாவட்டத்துக்கு. இதுவரையில் துணை அமைப்பாளர்கள் போடவில்லை. இப்போ நாங்கள் கூட இலக்கியணி செயலாளர் தான், எங்களுக்கு வந்து இலக்கியணி மாவட்ட அமைப்பாளர் தான் போட்டிருக்கோம், துணை அமைப்பாளர்கள் போட்டிருக்கிறோம். பட் அது ஒவ்வொரு அணிக்கு ஒவ்வொரு மாதிரி. இன்னும் அதுக்கு நாங்கள் வந்து மாவட்ட அணி செயலாளர் மாணவர் அணி செயலாளர் தான் போட்டிருக்கிறோம், மாவட்டத்துக்கு துணை அமைப்பாளர் போடலை அப்படின்னு ஒரு சம்பந்தப்பட்ட அமைச்சர் வந்து மாவட்ட செயலாளர். அவர் இப்போ கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் திமுகவில் இல்லைங்கிறது நான் நினைக்கிறேன். அது வந்து உறுதிப்படுத்துறது எப்படி உறுதிப்படுத்த முடியும்? இப்போது வரல உறுதிப்படுத்தப்படவில்லை. கட்சி கிட்ட அந்த ஆதாரங்கள் எதுவுமே இருக்காதா? இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் அவங்க சொல்லட்டுமே. நான் என்ன சொல்கிறேன், ஒரு பேர் இருந்துச்சா ஒரு பேரை சொல்கிறாரு, இந்த ஞானசேகரன் தானா அந்த பேரில் இருக்கிறது ஞானசேகரன், இந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவர் தான் அவர், எல்லாத்தையும் பார்க்கணும் நீங்கள். அப்படி ஒருவேளை இருந்தால் கூட ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு தனி மனிதன் அவன் தனி மனிதனுடைய விருப்பம் வந்து நீங்கள் ஒரு அரசாங்கம் வந்து ஒரு போராட்டத்தை அறிவித்து, ஒரு கட்சி எதிர்கட்சி ஒரு போராட்டத்தை அறிவித்து அந்த போராட்டத்திற்கு பாதுகாப்பு தர வேண்டியது காவல்துறை. அந்த போராட்டத்தில் கலவரம் ஏற்பட்டு அதிலே துப்பாக்கி சூடு நடந்து அதிலே 10 பேர் 15 பேர் இறந்து 20 பேர் இறந்தார்கள் என்று சொன்னால் இது சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது, சரியான துணை முறையிலே காவல்துறை
அவர்களுக்கு பாதுகாப்பு தரவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் வைக்கலாம். இது தனி மனிதன், நான் என்ன தப்பு செய்ய போகிறேன் என்பது எனக்கு தான் தெரியும். ஆக என்னுடைய மனதுக்குள் இருப்பது எப்படி காவல்துறைக்கு தெரியும்? இல்ல அது நீங்க இப்படி தெரியாத இருக்கிற போது ஒரு மனிதன் ஒரு தவறை செய்கிறான்ங்கிற போது அவன் எந்த கட்சி, அவன் இப்படிதான் செஞ்சுட்டான், இது காவல்துறை பொறுப்பேற்க வேண்டும் என்று எப்படி சொல்ல முடியும்? இல்ல நீங்க மாணவி எங்கோ ஒரு அத்துவான காட்டுல அவங்க வந்து இருக்கிற போது அங்க போன ஒரு நபர் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாங்க அப்படின்னு இல்லை. இது நடந்திருக்கிறது இந்தியாவில் ரொம்ப பாரம்பரியமான, தமிழ்நாட்டில் ரொம்ப பாரம்பரியமான ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு ஒதுக்குப்புறமான பகுதி, காடு மாதிரி இருக்கு. அங்கே இந்த மாதிரியான மாணவர்கள் வர்றாங்க, தனிமையில் இருக்கிறாங்கங்கிறது அங்கே காலகாலமாக நடக்கிறதாக மாணவர்கள் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. 70 சிசிடிவி கேமராக்கள்ல 56 தான் வேலை செய்து, மற்றது வேலை செய்யலைன்னு கமிஷனர் சொல்றாரு. 140 காவலர்கள் ஷிஃப்ட் பேசிஸில் 49 பேர் 42 பேர்னு வேலை செய்கிறாங்கன்னு அவரே சொல்றாரு. இப்போ பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ள அது ஒரு குறுகிய அளவு கொண்ட ஒரு பிரமிஸ் தானே, அதுக்குள்ள ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்தி இருந்தால், ரோந்து பணியை செஞ்சிருந்தா இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்காது இல்லையா? அந்த மனிதர் உள்ள போவதற்கான சாத்தியக்கூறே ஏற்பட்டிருக்காது, இப்ப தவறே நடந்திருக்காது இல்லையா? அது வந்து அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள போய் பார்த்தீங்கன்னா நிறைய பகுதிகள் வந்து மரங்கள், செடிகள், கொடிகள் நிறைய இருக்கு. கட்டடங்கள் ரொம்ப கம்மி தான். அங்க பயில்கிற மாணவர்கள் காதலித்து ஒருவர் சந்தித்து காதலர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது அந்த பகுதியில் அந்த கல்லூரிக்குள்ள நடக்கிற விஷயங்கள். இது சாதாரணமாக நடக்கிற விஷயம் தான். அது இன்னைக்கு நேற்று புதுசாக நடக்கிற விஷயம். அவங்களுக்கு மட்டும் தானே உரிமை இருக்கு. இல்ல யார் அவங்க தான் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் எந்த பகுதியில வேண்டுமானாலும் இருப்பதற்கு மாணவர்களுக்கு உரிமை இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஞானசேகரன்கிறவர் ஒரு புது நபர் தானே, மூன்றாவது நபர். அவர் எப்படி அந்த வளாகத்திற்குள்ள போறாருன்றதான கேள்வி. ஆனா அப்படி ஒருத்தன் போய் அந்த அவன் இதே தொழிலா உள்ளவன்னு சொல்றீங்களே, அவன் மேல 20 வழக்கு இருக்கு, இதே வேலை, அவனுக்கு 4 மனைவிகள் இருக்காங்க, எல்லாம் இருக்குன்னு சொல்லி அவனை பத்தி விவரங்கள்லாம் வருது. அப்படி இருக்கிற போது அவன் ப்ரொஃபஷனலா இதே தொழிலா வச்சுக்கிட்டு இருக்க பயலா இருந்துகிட்டு இருக்கான். அப்ப கண்காணிச்சு அப்படிங்கிறப்ப ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ங்கிறப்ப காவல்துறை வந்து அவருடைய நடமாட்டத்தை கண்காணிச்சிருக்கு. அந்த லோக்கல் போலீஸ் வந்து அவனை கண்காணிச்சிருக்கலாம், கண்காணித்து கொண்டிருக்கலாம். அவன் எப்பொழுது போனாலும் அவன் பின்னாடியே ஒரு போலீஸை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இப்ப நீதிமன்றத்தில் ஒரு கொலை நடந்திருக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ டிஜிபி என்ன பண்ணியிருக்கிறாரு, எல்லா நீதிமன்றங்களுக்கும் காவல்துறையினரை போட்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு அறிவிப்பு வந்திருக்கு. இது மாதிரி வந்து தவறுகள் நடக்கிற போது அதை வந்து உடனே கண்டுபிடித்து அதை வேறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடுத்திருக்கிறார்கள். நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் நீங்கள் குற்றம் சொல்லலாம். இப்போ அவர் சொன்னார், பிஜேபியினுடைய சகோதரர் சொன்னார், இதில் வந்து பெற்றோர்களுடைய பங்கு மிக முக்கியமான நடவடிக்கை எடுத்ததுல ஒன்று காலையில் 25ஆம் தேதி காலையில் அவங்கள கைது பண்ணுறாங்க. ஆனால் மாலை வரைக்கும் அவருக்கு சார்ந்த எந்த விவரங்களையும் வெளியிடல, ஊடகத்திற்கே வெளியிடல. விசாரணைக்கு நேரம் வேண்டாமா? காவல்துறை தரப்புல விசாரிச்சுட்டு இருக்கிறதுனால கைது செய்யறது வேறன்னு ஒரு தரப்புல இருந்து ஒரு விளக்கம் கொடுக்கிறார். இன்னொன்று, அவர் திமுகவை சேர்ந்தவருங்கிறதுனால அவர் சார்ந்த ஆவணங்கள்லாம் வீட்டில் இருந்துச்சு, அதெல்லாம் காவல்துறை வந்து தூய்மை பணியாளர்களை கொண்டு போய் அப்புறப்படுத்தினாங்க, அதுக்கு ஒரு கால அவகாசம் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை. இதெல்லாம் யாரு காவல்துறை சொன்னாங்களா? எல்லாம் வெளியில பரவுது, சமூக 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. ஆக ஒருத்தனை கைது செய்த பிறகு அவனை விசாரிக்க வேண்டியதற்கு காவல்துறைக்கு நேரம் வேண்டுமா வேண்டாமா? விசாரிக்காமல் ஒரு குற்றவாளி நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. 1000 குற்றவாளிகள் வேணாலும் வந்து இப்போ பாதிக்கப்படலாம் மொழியே, ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. இதுதான் சட்டத்தினுடைய மரபு. அப்படி இருக்கிற போது அவனை விசாரிக்க வேண்டிய கடமையோடு பொறுப்போடு காவல்துறை கைது செய்திருக்கிறது. அவனை 3 மணி நேரத்தில் கைது செய்து அவன் மீது வழக்கு போட்டு அவனை புலல் சிறையிலே உடனே அடைத்திருக்கிறார்கள். இப்போ நீதிபதிகள் இவன் மேல இவ்வளவு வழக்குகள் இருக்குல்ல, எல்லாத்தையும் அவனை ஜாமீன் வாங்கி அவனுக்கு வெளியில கொண்டு வர்றது யாரு? வழக்கறிஞர்கள். வழக்கறிஞர்கள் துணையோடு தான் அவர்கள் வந்து வெளியே வர்றாங்க. அது அவங்களுடைய தொழில், அது வழக்கறிஞர் தொழில். அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்படி நாளைக்கு வந்து புலல் செல்லில் ஜெயிலில் போட்டிருக்காங்க அவனுக்கும் ஒரு வக்கீல் ஆஜராக தான் போறாரு, அவனை கொண்டு வெளியே கொண்டு வர தான் போறாங்க. அதுக்காக அரசாங்கம் பொறுப்பு இருக்க முடியுமா? அரசாங்கம் எடுக்க நடவடிக்கை. அதில் என்ன சொல்லியிருக்காரு கமிஷனர், தொழில்நுட்ப கோளாறுனால இந்த மாதிரி இந்த விஷயம் வெளிவந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு அவசியம் இருக்குமே. ஏன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி படித்த அண்ணாமலை சொல்லுகிற போது அதே ஐபிஎஸ் படித்தப்பட்டவர் தான் இப்பொழுது இருக்கிற கமிஷனரும். அவர் ஏன் அவரை மாதிரி மாற்று சிந்தனை அவருக்கு இருக்கா? போதா? கிடையாது. அவரை மாதிரி தானே இவரும் சிந்திச்சவர் தானே. அப்படி செஞ்சிருக்கலாம்ல. அப்படி ஒரு பெண்ணை, அவரும் ஒரு பெண்ணுக்கு தந்தையாக இருக்கலாம். சொன்னார சகோதரர் சகோதரிகள் எஃப்ஐஆர் விவரங்களை வந்து நாங்க பாதிக்கப்பட்டவருக்கும் கொடுப்போம்.
அவங்க தரப்புல கூட அதை லீக் பண்ணலாம்னா அவங்க வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டை நாங்க கொடுத்தோம், நம் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய எல்லா விவரங்களும் அதுல இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும், அவங்களே பொதுவெளிக்கு வெளியிடுவாங்களா? அவங்களே வந்து தன்னுடைய பெண் சார்ந்த விவரங்கள் எல்லாம் வெளியில போகட்டும்னு அவங்களே நினைச்சு அவங்களே லீக் பண்ணுவாங்க? அவங்க எப்படி வெளியிடுவாங்க? அதையும் கமிஷனர் தான் சொல்றாரு. குற்றவாளிகள் தரப்புல வந்து எஃப்ஐஆர் வாங்கியிருப்பான், அவங்க கூட வெளியே சொல்லியிருக்கலாம். அதுல எத்தனை பேர்ல 10 பேர்ல ஒருத்தர் சொல்லியிருக்கலாம். அதுக்காக வந்து இவர் வந்து இன்னைக்கு பேசுறாருன்னா நான் என்ன சொல்றேன், திமுக காரனே இல்லைங்கிறது ஃபர்ஸ்ட் சொல்றேன். முதல் முறையாக நான் அழுத்தி சொல்றேன். சம்பந்தப்பட்ட அமைச்சர் வந்து மாவட்ட செயலாளர், அந்த மாவட்ட செயலாளர் அடிப்படையில் சொல்றாரு, நான் ஏத்துக்கிறேன் திமுக இல்லைன்னு சொல்றாரு. சரி, பொங்கலூர் மணிகண்டன், ரெண்டாவது மணிகண்டன் சொல்றாரு இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு சார்பு நிலை, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? ரெண்டாவது நான் இன்னொன்னு சொல்றேன், உங்களுடைய பிரதான குற்றச்சாட்டு அது மட்டும் நான் விளக்கம் கேட்கிறேன். பொங்கலூர் மணிகண்டனுக்கு நான் இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன், இதுக்கும் பதில் சொல்லிட்டு அவர் சேர்த்து. அதே அதிமுகவிலே இருந்தபோது சில அமைச்சர்கள் பாலியல் வன்கொடுமை செய்தார்கள், அவர்களிடம் உதவி கேட்டு வந்தவர்களிடம் என்று சொல்லி குற்றம் சுமத்தப்பட்டார்களா இல்லையா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சுமத்தப்பட்டார்களா இல்லையா? அவர்கள் பேரையெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை. அப்படி சொல்லியிருந்தால் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து நியாயப்படுத்த முடியாது. இப்ப நியாயப்படுத்தலாம், நான் நியாயப்படுத்தவே இல்லை. எல்லா ஆட்சி காலத்திலையும் நியாயப்படுத்தவே இல்லை. திமுகவை சேர்ந்த ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடியவர் என்று சொல்வார்களே, நான் என்ன சொல்கிறேன் என்றால், அதிமுகவிலே அமைச்சராக பொறுப்பில் இருந்தவர்களே இந்த தவறுகளை செய்திருக்கிறார்கள் என்பதை நான் குற்றச்சாட்டாக சொல்லுகிறேன். இரண்டாவது, பொள்ளாச்சி வழக்கில் அருளானந்தம்னு ஒரு பையன் கைது செய்யப்பட்டார். அவர் யாரு? 2014 3 வருஷம் கழிச்சு அவருக்கு கைது பண்றாங்க. 2 வருஷம் கழிச்சு அவர் பொள்ளாச்சி நகர மாணவரணி செயலாளர். பேரே அவருடைய அவர் என்ன பொறுப்பில் இருக்காங்கிறத வெளியிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவரெல்லாம் இருந்திருக்கிற போது இவர்கள் இந்த பொறுப்பு எங்கள் மீது குற்றச்சாட்டை சுமத்துகிற போது அதிமுக கடும் விமர்சனத்திற்கு உள்ளாச்சுல்ல. அந்த நிகழ்வு குறித்து கட்சியினர் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு எப்ப கைது பண்ணாங்க? நீங்க எதிர்க்கட்சியாக அவங்களை கடுமையா விமர்சிச்சோம். 2 வருஷம் கழிச்சு கைது பண்ணாங்க, உடனே கைது பண்ணல. நான் இன்னொன்னு கேட்கிறேன், இன்னொன்னு சொல்றேன். இல்ல, தருமபுரி நிகழ்ச்சி 3 பிள்ளைங்க செத்து போனாங்கல்ல, பஸ்ல எரிச்சு செத்தாங்கல்ல. இல்ல, இது எப்பப்போ நடந்ததெல்லாம் நம்ம நியாயப்படுத்த முடியும். அது மாணவிகள் எல்லாம் அவங்களும் அந்த மாணவிகளை கொன்றவர்கள் அவங்க சிறையில் இருந்தாங்க, தண்டனை அனுபவிச்சாங்க. கீழமை நீதிமன்றம் அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துச்சு, ஹைகோர்ட் தூக்கு தண்டனை கொடுத்துச்சு, சுப்ரீம் கோர்ட் தூக்கு தண்டனை கொடுக்காம வாட் இஸ் லைஃப் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணி அன்னைக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. ஆயுள் தண்டனை எத்தனை வருஷம்னு கேட்கிறப்ப எத்தனை வருஷம்னு கணக்கிட்டு சொல்லலவங்க. ஆனாலும் அவர்கள் ஆயுள் தண்டனை அனுபவித்தவர்கள் 2 ஆண்டுகளிலேயே அவர்களை அதிமுக அரசாங்கம் விடுதலை செய்ததா இல்லையா? இது எப்படி விடுதலை செய்தார்கள்? திரு மணிகண்டன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரன் திமுகவே இல்ல அப்படின்னு உறுதிபட சொல்றாங்களே மீண்டும். சார், இப்போ அந்த போதைப் பொருட்கள் பிரச்சனையில கைதாக்கப்பட்ட அந்த சாபர் சாதி யாருங்க? அப்படித்தான் சொல்ல வந்தீங்க. நீங்க மறைச்சிட்டு மாத்தி போக கூடாதுங்க. அதாவது இந்த விஷயத்துல நீங்க 2 வருஷம் வருத்தமா இருக்கீங்கன்னா, இப்ப அந்த எஃப்ஐஆர் வாசங்கள் பாருங்க, எந்த ஒரு எஃப்ஐஆருமே எனக்கு எழுதி கொடுத்ததை அப்படியே போலீஸ் போட மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், அது மாற்றம் போடுவாங்க. எந்த எஃப்ஐஆரும் போட மாட்டாங்க. அதை வந்து சில வாசகம் இடம்பெறுன்னு சொன்னா அப்ப வந்து அந்த பெண் தவறான நபர் என்று சித்தரிப்பதற்கான முயற்சி. அப்ப திமுகவுல யாரோ வந்து அந்த நபரை பாதுகாக்கிற முயற்சி ஈடுபட்டிருக்காங்க உண்மை. அப்ப பொள்ளாச்சி சொன்னீங்க, பொள்ளாச்சி முதல்ல இப்ப 4 வருஷம் ஆட்சி விசாரணை பண்ணுங்க. யார் வேணாம்னு சொன்னா நீ ஏன் திரும்ப பேசுறீங்க? நான் ஒண்ணு சொல்றேன், உங்க திமுக மாவட்ட பொறுப்பாளர் தென்றல் செல்வத்துடைய மகனே சம்பந்தப்பட்ட காரணத்தால தான் அமைதியா இருந்தீங்க. அது மறுக்க முடியுமா நீங்க? அதே மாதிரி சார், நீங்க ஒவ்வொரு விஷயத்துமே இப்படி கடந்து போகாதீங்க, நிறைய சொல்ல முடியும். இப்போ அந்த மாணவிக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதிக்கு நீதி கட்டம்னா நீங்க கடந்து போற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் திரும்பி பாருங்க. பழைய விஷயம் போகாதீங்க. பழைய விஷயமா நீங்க அதிமுக இருந்தீங்க, அது வெள்ள பிரச்சனை. இன்றைக்கு ஒரு புகழ்பெற்ற நிறுவனத்தில் ஒரு மாணவிக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா சாதாரண பள்ளியில கல்லூரியில எப்படி பாதுகாப்பு இருக்குங்க? இப்ப சொல்றீங்க தனி மனிதனுக்கு பாதுகாப்பு முடியாது சார், ஒவ்வொரு போலீஸ் பாதுகாக்க முடியாது, கொலை நடக்குது, ஒரு கொலை முடியாது, இப்படியே கடந்தவா என்னங்க? ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பாதுகாப்பு வேணும்னு சொல்ல வரல. ஆனால் ஒவ்வொரு குற்றவாளி உருவாகிற போது உருவாகாம தடுக்க வேண்டிய யார் பொறுப்புங்க? இப்ப நான் முதலமைச்சர் ஸ்டாலின் தோண்டி பண்ணான்னு சொல்ல வரல, உதயநிதி சொன்னாலும் சொல்ல வரல. ஆனால் கீழ்மட்டத்தில் நிச்சயமாக அவருக்கு யாரோ பாதுகாப்பு உண்மை. இதுக்கு நிச்சயமா சிபிஐ விசாரணை வேணுங்க. திமுக அரசின் மீது, திமுக காவல்துறை மீது நிச்சயமாக நம்பிக்கை இல்லை. என்ன காரணம் சொன்னா, அவர் ஞானசேகரன் திமுக தான். முரசொலி உட்பட அனைத்து பத்திரிகைகளும் அது அந்த பேரே வந்துருக்குது. நீங்க அந்த ஞானசேகரன் இல்லைன்னு சொல்லுவீங்க, நான் என்ன செய்ய முடியுங்க? உண்மை சொன்னா திமுக அரசு முழுமையாக பொறுப்பேற்று முழு விசாரணை செய்ய தகுந்தது அல்ல. மத்தியில் உள்ள சிபிஐ விசாரணை செய்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க பேசும். சிபிஐ என்பது வானத்திலிருந்து குதித்ததா? தமிழ்நாடு போலீசால் முடியாது, சிபிஐயால் முடியுமா என்று கேட்டவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் தான்.
அந்த சிபிஐ எடப்பாடி கேட்கிறாரு, அது என்ன அர்த்தம்? உங்க மேல நம்பிக்கை இல்ல, அரசின் இதைத்தான் கட்டுப்பாட்டில் அந்த அம்மாவும் இருக்கக்கூடிய சொன்னாங்க. காவல்துறை மீது நம்பிக்கை அந்த அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது சிபிஐ விசாரணை கேட்டபோது அவங்க அப்படித்தான் சொன்னாங்க. சிபிஐ என்ன வானத்திலிருந்து குதித்தாதா? அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்புறம் அதிமுக இருந்தவன் தான் அந்த சிபிஐ இன்னைக்கு இபிஎஸ் கேட்கிறாரு, அது என்னது? திரு லெலின், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்துல எதிர்க்கட்சிகள் எல்லோருமே அரசை கடுமையா விமர்சிக்கிறாங்க. அரசின் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, சிபிஐ விசாரணை கோர்றாங்க. ஆனா குறைந்தபட்ச கோபத்தையோ வருத்தத்தையோ வெளிப்படுத்த வேண்டிய கூட்டணி கட்சிகள் எல்லோருமே அமைதியா இருக்கீங்களே, அரசு மீதான நம்பிக்கையா இல்லை இந்த விவகாரத்துல கூட்டணிக்கு எதுவும் நெருக்கடி கொடுத்துட வேணான்ற அதனுடைய உணர்வா? இல்லை, இதில் கூட்டணிக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இது ஒரு சம்பவம். அண்ணா யூனிவர்சிட்டி மீது உயர்ந்த மதிப்பும் மரியாதையும் உலக தழுவிய அளவில் இருக்குது. இப்போ என்னுடைய மகளே அங்கே தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பெற்றோரும் மாணவர்களுடைய பெற்றோரும் பதைப்போடு தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் மிக கண்டிக்கத்தக்கது. நடந்திருக்கக்கூடாத ஒரு சம்பவம் இங்கே நடந்திருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில். ஆனால் இந்த பிரச்சனையை எப்படி பார்க்கணும், எப்படி அணுகணுங்கிறதுல காவல்துறை அதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. அதே போல் அந்த இன்டர்னல் கமிட்டி அங்கே இருக்குது. அதுக்கும் காவல்துறை கொடுத்த மாதிரி இன்டர்னல் கமிட்டி நிர்பயா வழக்குக்கு பிறகு ஒவ்வொரு கல்வி நிறுவனங்கள்லையும் இருக்குது. ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி கமிட்டி அதுலேயும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் விசாரிச்சிருக்காங்க. இல்லை, அதுதான் சொல்ல வரேன். அப்போ அப்படி பார்க்கணும். காவல்துறையை பொறுத்தவரை இந்த வழக்கு காவல்துறையில் போனோடனே அந்த பெண்ணே 2வது நாள் தான், திங்கட்கிழமை ஈவினிங் நடந்திருக்கு நீங்கள் சொன்னது போல், 2வது நாள் தான் அவங்க யோசிக்கிறாங்க. என்ன காரணம்? சமூக அழுத்தம். ஒரு பெண் காதலிப்பது என்பது ஒரு சுதந்திரமான ஒரு விஷயம். ஆனால் அந்த காதலை சமூக கட்டுப்பாடுகள், ஜாதிய உணர்வு அல்லது கௌரவம்ங்கிற பிரச்சனை, தாய் தந்தையர்கிட்ட சொல்லிட்டா, இதில் கூட மிரட்டல் என்ன, உங்கள் அப்பாட்ட சொல்லிவிடுவேன், உங்கள் அம்மாட்ட சொல்லிவிடுவேங்கிறதானே. இந்த அழுத்தங்கள்லாம் ஒரு சின்ன சிறுமிக்கு ஒரு 18-19 வயசு, மேஜரான பொண்ணு தான், 20-21 வயசு இருக்கலாம். அப்போ அந்த பெண்ணுக்கு அடுத்து பண்ணுற போது அது திக்கு தெரியாமல் இருக்குது. ஒருவேளை அவங்க தைரியமாக என்னுடைய நீ என்னடா பண்ணுறதுன்னு செருப்பு கழட்டி அடிச்சிருந்தாங்கன்னா வேறு மாதிரியாக இருக்கும். அப்போ இந்த அழுத்தங்களும் சேர்ந்து தான் அவங்க உளவியலை இந்த மாதிரியான விஷயங்களில் கொண்டு வருது. காவல்துறையில் போட்டோன்னே ஒரு விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. காவல்துறை அதை பொது வெளியில் அந்த பேரோடு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிற காவல்துறை நண்பர் கூட சொன்னார். அது இது என்ன இதனால புதிய ஆன்லைன் சட்டத்தினால அது அப்படி வந்திருந்தா அந்த யார் அதற்கு பொறுப்போ அவர் மீது துறைவாரி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை, உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்குங்க. அது அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான கடமை. இது எந்த இதுலையுமே இப்போ ஏன் நிர்பயான்னு பேர் வந்துச்சு? அந்த பெண்ணுடைய பேர் நிர்பயாவா? கிடையாது. அது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அடுத்தது என்ன விஷயம்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அதில் என்ன பண்ணுறீங்க, அவுட் சோர்சிங் கொடுக்குறீங்க. இந்த செக்யூரிட்டி யாருமே பர்மனெண்ட் ஜாப் கிடையாது, ஓய்வு பெற்ற ராணுவத்தை சார்ந்தவர்கள் மற்றவங்க எல்லாம் இருக்காங்க. அப்போ அவுட் சோர்சிங்கில் என்ன 140 பேர் நீங்கள் கணக்கு சொல்லியிருக்கீங்க, அதே வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கு. பல்கலைக்கழக நிர்வாகமும் ரெஜிஸ்ட்ராரும் அதை வெரிஃபை பண்ணி இன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. 140 பேர் இருக்காது என்பது என்னுடைய ஆழமான கருத்து. இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஃபோக்கஸா போட்டு பணத்தை எடுக்கிற நிறுவனங்கள் அவை. 140 பேர் ஒரே நேரத்தில் இல்லை, இருக்க மாட்டாங்க. நான் தான் சொல்றேன் 140 பேரே இருக்க மாட்டாங்கன்றேன். 3 ஷிஃப்ட்ல நான் சொல்றேன். ஒரு நிமிஷம், ஒரு அனுமதி கொடுங்க. ஏன்னா நானும் அந்த தினந்தோறும் அங்கே போயிட்டு தான் இருக்கிறேன். அந்த கேம்பஸ்லேயே பெற்றோர்களை முன்னாடியே பைக்கை நிறுத்தி அனுப்பிவிட சொல்லிடுறாங்க. ஃப்ரண்ட்ல நிற்கிற கேட்டில் இருக்கிற செக்யூரிட்டிஸ் சுற்றி இருக்கிறாங்கல்ல. இப்போ நான் ஒரு ரவுண்டு வர்ற போது அங்கங்கே செக்யூரிட்டிஸ் எத்தனை பேர் இருக்காங்க, நீங்கள் கேமரா சொல்கிறீங்க, இதெல்லாம் இப்போ டேக்கிங் இன்டு அக்கௌண்ட்டுன்னு வர்றபோது இந்த அவுட் சோர்சிங்கில் எடுக்கிறாங்களே ஒரு ஏஜென்ட், அந்த ஏஜென்சி சம்பாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அது இருக்குது. நீங்கள் கடந்த முறை வைஸ் சான்சலராக இருந்தவர், அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறவர் தான் இந்த ரிஜிஸ்ட்ரார். இந்த ரிஜிஸ்ட்ரார் சிண்டிகேட்டால் நிராகரிக்கப்பட்டவர். ஆழமாக சொல்கிறேன். அது குறித்து வழக்கு திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் போட்டிருக்கார். இன்னைக்கு இருக்கு. கவர்னர் போட்ட வைஸ் சான்சலர் அவர் நீங்க எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்பட முடியாதுன்னு வீட்டோ பவரை பயன்படுத்தி இந்த ரிஜிஸ்ட்ராரை போடுறார். பொறுப்பு அவர் தானே. இந்த செக்யூரிட்டி லேப்ஸ்க்கெல்லாம் யார் பொறுப்பு? காவல்துறை வெளியில் வர்ற போது நீங்கள் ஒரு கல்வி நிறுவனத்தில் பொறுப்பு, நீங்கள் ஐஐடி நடந்துச்சுனாக்கா காவல்துறை உள்ளே போயிட முடியுமா? நான் கேட்குறேன். எந்த காவல் நிலையத்திலும் பண்ண முடியாது. அப்போ கூடுதல் பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்குன்னா அவங்களுக்கு இருக்கு. இன்னொன்று இருக்கு, பதிவாளருக்கு இருக்கு, துணைவேந்தருக்கு இருக்கு. அப்போ பதிவாளர் அவர் மீதே வழக்கு இருக்கு. அதான் சொல்கிறேன். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையே
ஜனநாயக முறையில் சிண்டிகேட்டால் நடைமுறையில் வரல அப்படிங்கிறது. இன்னொன்று ஈக்குவல் செல்னு ஒன்று, ஈக்குவாலிட்டி செல்னு ஒன்று இருக்குது. அது எதுக்கு ஈக்குவாலிட்டி செல்லு? ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸு, எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டு, மாணவர்கள், எல்லா மாணவர்களும் மாணவிகளும் பங்கேற்று அவங்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு அதுக்கு ஒரு ப்ரொஃபஸர் ஹெட்டில் இருக்கணும். அதையெல்லாம் நானும் பார்த்துருக்கேன். அங்கே ஒரு பூட்டு போட்டு எப்பயுமே நான் திறந்து பார்த்ததே இல்லை. நானும் பல முறை போயிட்டு தான் இருக்கிறேன், அது திறப்பதே இல்லை. அப்போ இதையெல்லாம் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணவே இல்லை. வைஸ் சான்சலருக்கு கவர்னர் உறுதியாக நின்று தன் ஆளை வரவைப்பதற்கு இருக்கிற போது அதன் கீழ் இயங்க வேண்டிய இந்த நிறுவனங்களை, இந்த மாதிரி ஜனநாயக அமைப்புகளை இயங்க விடாமல் செய்தது யார்? இப்போ இல்லை, எல்லாத்துக்கும் ஆளுநர் பொறுப்புன்னு வந்து நிறுத்துற மாதிரி இருக்கு. இல்லை இல்லை, நான் சொல்ல வர்றது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆளுநர் தானே சான்சலரு, ப்ரோ சான்சலர் யாருங்க? மற்றதுக்கெல்லாம் போய் பட்டமளிக்க போடுறீங்களா? ஏன் இந்த விஷயத்தில் ஏன் இன்னும் வாயை திறக்கல? எல்லாத்துக்கும் சொல்கிறீங்க. சனாதனம்னாக்கா உடனே சீரியல் எழுதுறீங்க. இப்போ நீங்கள் போட்ட வைஸ் சான்சலர் தானே இந்த ரிஜிஸ்டராக போட்டிருக்காரு. அதற்கு ஏன் உங்களால் இன்னைக்கு வரலையும் சொல்ல முடியல? நான் சொல்கிறேன். அப்போ இந்த லேக்குனாஸ் இருக்குது. அப்போ பின்னாடி ஏறி குதிச்சு வந்துட்டாங்கன்னு ஒரு வருது, ஒரு செய்தி வருது. அப்போ ஏறி குதிச்சு வர்றாங்கன்னா அந்த மதில்கள் பத்தாது. இந்த மதில்களை என்ன காவல்துறையை கட்டணும்? இந்த நிர்வாகம் தானங்க இப்போ முடிவு எடுக்கணும். செனட்டில் நீங்கள் வச்சிங்களா? சிண்டிகேட்டில் வச்சிங்களா? வைஸ் சான்சலர் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகம் கட்டுப்பாடு தன்னாட்சி பெற்றது. அது நீங்க ஒரு நிதி அவங்க தானே ஒதுக்குறாங்க. இல்லைங்க, நீங்க ஒன்று சொல்றேன், நிதி அவங்க ஒதுக்குறாங்க. நீங்க கேட்டீங்களா இதுக்கெல்லாம் தேவைன்னு? மாணவர்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்களா? அதாவது நீங்க எதையுமே உடனே நிதின்னு போனீங்கன்னா நீங்க அவுட் சோர்சிங் போட்டதை யார் கேட்டு பண்ணீங்க? ஏற்கனவே பர்மனன்ட் ஸ்டாஃப் தானே போட்டிருக்கிறோம். இன்னைக்கு ப்ரொஃபஸர்ஸே அவுட் சோர்சிங்கில் போட்டிருக்கீங்க. நான் குற்றம் சாட்டுறேன். 40,000 ரூபா சம்பளத்துலாம் இருக்கிறாங்க. அப்போ இது எப்படி இது? அப்போ இந்த விஷயங்களையும் நம்ம இணைச்சு பார்க்கணும். அப்போ மாணவிகள், என்னுடைய மகள், உங்களுடைய மகள், நம்முடைய மகள்கள் படிக்கிற இடம், அதனுடைய கண்ணியம், அந்த நிறுவனத்தினுடைய கண்ணியம். வாசே குழந்தைசாமின்னு ஒரு மாபெரும் அருமையான ஒரு தமிழ் பற்றாளர், பொறியியல் துறையில் வல்லுனர், அவரெல்லாம் இருந்து பணியாற்றிய இடம் அது. வைஸ் சான்சலராக இருந்த இடம். எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. ஆனால் ஏன் இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய சிக்கல்கள் வருது? அப்போ இது ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு அவசியம். இல்லை, இப்போ இதில் அரசையும் தமிழ்நாடு காவல்துறையும் இதிலிருந்து விலக்கி வச்சு இந்த இலக்கிலேயே காவல்துறை பற்றி பிரச்சனை அது காவல்துறை அந்த வெளியில் வந்ததற்கு பதில் சொல்லியாக வேண்டும். அதற்கு பொறுப்பானவர் மீது துறைவாரி நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் சொல்ல போனா நிர்பயா வழக்கின்படி குற்றச்செயலுக்கு ஆளானவர் அவர். இல்ல, கட்சிக்காரர்னால தான் இதுல இவ்வளவு தூரம் மென்மையா அதுல நடந்துக்கிறாங்க. நான் குற்றவாளிகளை கட்சியா பாக்குறது இல்ல. அப்படி இருந்தா அவன் குற்றவாளி தான். அவன் குற்றவாளி தான். எந்த கட்சியில இருந்தாலும் குற்றவாளி தான். திமுகவே இருக்குன்னு வச்சுக்கோங்க, குற்றவாளி தான். திமுக என்பதற்காக ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்க முடியாது. அண்ணா திமுகவே இருக்கிறாரு. 2011 ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நீங்க ஒரு 20 வழக்கு சொல்றீங்களா? 2011 வருது. இப்போ எல்லா ஆட்சியும் கலந்து வந்திருக்குல்ல. அப்போயெல்லாம் என்ன காவல்துறை பண்ணுது? ஏன் இந்த வழக்குகள் நடைபெறலன்னு ஏன் பேசலை? அப்போ இதையெல்லாம் நம்ம வசதியாக விட்டுறக்கூடாது. அப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இதற்கு இருக்கிற இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கு பெண்கள் அல்லது மாணவிகள் மீது இந்த சமூகம் வைத்திருக்கிற கட்டுப்பாடுகள், இன்னும் சொல்ல போனால் கௌரவங்கிற பேரில் காதலை தீக்கிற பல்வேறு கட்டுப்பாடுகள், அதெல்லாம் இணைந்து தான் இந்த விஷயங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கு. நான் கேட்குறேங்க, இப்போயே அங்கே கிளினிக் இருக்குது, ஒரு கிளினிக் இருக்கு, சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியல. அதுவும் பூட்டி தான் கிடக்கு. ஒரு கிளினிக் இருக்கு, பல்கலைக்கழகத்துக்குள்ள வளாகத்துக்குள்ள இருக்கு. ஆனா அது திறக்கிறாங்களா? அதுல இந்த மாதிரி மனநிலை வர்ற போது, நீங்க சொன்னீங்கல்ல, மாணவர்களோ மாணவிகளோ இது மாதிரியான உளவியல் பிரச்சனை வருகிற போது அதுக்கு தீர்வு சொல்வதற்காக யூஜிசியோட கைட்லைனுங்க அது இருக்குங்க. அது சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்களா? அதுக்கு வைஸ் சான்சலர் என்ன நடவடிக்கை எடுத்தாரு? அந்த கிளினிக்கு 24 மணி நேரமும் இயங்குகிறதா? இதெல்லாம் தெரியல. இன்னொன்னு கூடுதல், நான் ஒன்னே ஒன்று முடிச்சிடறேன். விடுதி 7:45 விடுதிக்குன்னு சில கட்டுப்பாடு. 8 மணி வரலையும் மாணவர்கள் கேண்டீனே இருக்கு. அப்போ அது இன்னும் ஒரு அன்டைமும் கிடையாது. நான் சொல்ல வர்றது ஒரு அன்டைமும் கிடையாது. அப்போ விடுதினா அதுக்கு ஒரு ப்ரொஃபஸர் பொறுப்பாக இருக்காங்க. வார்டன் மட்டுமல்ல, ப்ரொஃபஸர் இருக்காங்க. அப்போ விடுதியை பார்க்க வேண்டிய அந்த குழு என்ன செய்து கொண்டு இருக்கிறது? அது என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? அவங்கள்ட்ட அந்த புகார்கள் இதுக்கு முன்னாடி இருக்குதா இல்லையா? இதெல்லாம் தீர விசாரிக்கணும்ல. அப்போ இவை எல்லாவற்றையும் இணைப்பதற்கு மாணவர்களுடைய குரல். ஏன் நீங்கள் இவ்வளவு பேர் பிரச்சனை வந்துச்சு, எடுத்தோடனே காவல்துறைக்கு போனால் அது வெளியில் வந்துடும், நாளைக்கு நம்மளை காவல்துறையை கூப்பிடுவாங்க, விசாரணைங்கிற பேரில் நம்மளை கேட்பாங்க, இதெல்லாம் நமக்கு அசூசையாக இருக்கும் என்று மாணவிகள் நினைக்கிறாங்க. அப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அங்கே இருந்தால், தேர்தல் நடத்தப்பட்டு இருந்தால்,
அவர்களுக்கு உரிய ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தா அவங்களுக்குள்ளே இந்த பிரச்சனை வந்திருக்கும். இந்த பிரச்சனையே நடந்திருக்காது என்பது என்னுடைய ஆழமான கருத்து. அப்ப அதற்கான இடைவெளிகளை, அதற்கான விஷயங்களை எதுவுமே அமைப்புகள் வந்து உள்ள இருக்கணும். கட்டாயங்க. அதை தான் சொல்றேன். அந்த ஜனநாயக முறிவுக்கு காரணம் இது மாதிரியான சம்பவங்கள் நடப்பதற்கு, வெளியில உள்ள குற்றச்செயல்களில் உள்ள கிரிமினல்கள்லாம் உள்ள வருவதற்கு வாய்ப்பாக இருக்கு. ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா அங்க இயக்கங்கள் இருந்திருக்குமே, ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தாங்கன்னா எதிர்த்து அடிச்சு விரட்டிருப்பாங்க மாணவர்கள். எந்த ஒரு மாணவிக்கும் நடப்பதை எந்த மாணவன் விட மாட்டான். நீங்க எடுத்து பாருங்க, நிர்பயாவுக்கு டெல்லியே ஸ்தம்பிச்சுதா இல்லையா? மாணவிகளை விட மாணவர்கள் தாங்க களத்தில் நின்னாங்க. அப்ப நீங்க ஐயா சொல்ற ஒரு கருத்து ஓகே, பெண் பிள்ளைகளை விட ஆண் பிள்ளைகளுக்கு அதிகமாக இந்த சமூக பொறுப்பை, பாலியல் விஷயங்களை எடுத்து சொல்லி சக தோழியாக, நண்பியாக, பெண்ணாக பார்க்கக்கூடிய பார்வையை ஏற்படுத்தணும். ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நிச்சயமா. அப்ப அந்த மைண்ட் செட்டை மாற்றணுங்கிறது வேற. ஆனா அதே நேரத்தில் இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்களில் இயல்பாகவே அவங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான அந்த பாடிஸ் இருக்கு பாருங்க, அது ஆக்டிவா செயல்படணும். அது செயல்பட்டு இருந்தால் இது முளையிலேயே கிள்ளப்பட்டிருக்கும். நீங்க அப்ப டெல்லியில இருக்கிற புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள்லாம் இது இருக்குது. அங்க பல பிரச்சனைகள் வருது. வெளியிலேருந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா குண்டர்களை போய் தாக்குதல் நடத்துனாங்க, ஜேஎன்யூல ஜாமியா ஆலியாவில் தாக்குதல் நடத்துனாங்க, அதெல்லாம் வந்தது. ஆனா அங்க இருக்கிற மாணவர்கள் ஒரு இணையில நின்று போராடினாங்கல்ல, வெக்கப்படல, நீங்கள் யாருன்னு கேட்டாங்கல்ல. இங்க என்ன பிரச்சனை? காதலர் என்று சொல்லப்பட்டாலும் அந்த மாணவனை அப்புறப்படுத்தி விட்டு இந்த பெண்ணிடம் நடந்து கொண்ட முறை என்ன காரணம்? அது இந்த இடைவெளி ஏன் வந்தது? இதற்கான எது மூல காரணம்? அதையும் நம்ம ஆழமா பார்க்கணும்ல. எனவே இந்த சம்பவம் இதோடு முடிவதல்ல, இதில் இருந்து ஒரு தீர்வை நாம் கண்டாக வேண்டும். எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட ஒன்று வரக்கூடாது என்று சொன்னால் இவ்வளவு பெரிய ஒரு ஜனநாயக முறைமையை ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் கல்லூரிகளிலும் உருவாக்குவது என்பது மிக மிக தேவை என்பதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. எனவே இந்த சமூகம் சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் கூட பெண் பிள்ளைகள் வந்துட்டா ஒரு ஆணோட நண்பருங்க, பெஸ்டின்னு சொல்றாங்க, ஆண் நண்பர்கள். நீங்க இன்னும் சொல்ல போனா அவனே இந்த பெண்ணோட காதலனோட பேசிக்கிட்டு இருக்கிறான். நண்பர்களாக பார்க்கிற அந்த பார்வை இன்னைக்கு வளர்த்திருக்காங்க. கல்வி தந்திருக்கிறது, நம்முடைய கலாச்சாரம் தந்திருக்கிறது. தமிழ் கலாச்சாரம் காதலை போற்றி வளர்த்த கலாச்சாரம். ஆனா இன்னைக்கு எங்கே இருக்கிறோம்? அதெல்லாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அந்த பள்ளியில், அந்த கல்லூரியில் படிக்கிறவங்க எல்லாம் டாப்பர்ஸ். ஒரு இடைவெளி எடுத்துட்டு மீண்டும் அடுத்த சுற்றிலையும் பேசும். திரு பொங்கலூர் மணியுடன் சிபிஐ விசாரணை கடந்து வேற ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருக்கா அதிமுக கிட்ட? இல்ல அது சிபிஐ விசாரணை போனாலே சரியா நடக்கும்னு எதிர்பார்க்குதா அதிமுக? இல்ல சார், பொதுவாக என்னன்னா மக்கள் மத்தியில மிகப்பெரிய அச்சம் நிலவுங்க. கடந்த ஓராண்டுக்காக மிக அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கொலை, திருட்டு, வழிப்பறி என்று அதிகமாகிக் கொண்டே வருகிறது. இப்போ கள்ளச்சாராயம் அல்லது பாலியல் வன்கொடுமை, அதே மாதிரி போதைப் பொருட்கள், இது எல்லாமே இறுதியில் கடைசியா போய் சேர்ந்தீங்கன்னா அது வேறு திமுக முடியினால ஆளுங்கட்சியின் பாதுகாப்போடு நடைபெறுகிறதோ என்ற அச்சம் எல்லோருக்கும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா முதலமைச்சருக்கு உளவுத்துறை என்று உண்மையிலே இயங்குகிறதா எனக்கு அச்சம் வருது. ஏன்னா உளவு கோப்பை ஒருவர் குற்றவாளிகளே உருவாகாத பொறுப்பையும் முதலமைச்சர் எடுத்துக்கணும்னு முதல் சுற்றுல சொன்னீங்க. அதெல்லாம் சாத்தியமா? அதுல கொஞ்சம் கொஞ்சமா தானே ஒரு அரசாங்கம். ஏன்னா முதலமைச்சர் தினசரி தொலைக்காட்சியில் பாப்பீங்க, போதைப் பொருட்களை கண்டு அவர் வேதனைப்படுற மாதிரி செய்தி வெளியிடுறாரு. ஆனா அன்றாடம் நடக்குதுங்க. இப்ப உலகக்கோப்பை ஒரு மாற்றுத்திறனாளி வென்றதாக பொய்யாம தகவல் கொடுத்து அவரே கோப்பை வாங்கி பத்திரிகை செய்து பாத்தீங்க. இந்த அளவுக்கு உளவுத்துறை தன் கைவசம் உள்ளதா அச்சம் இருக்குங்க. அதே மாதிரி திமுக ஆளுங்கட்சி ஒத்துக்கிற, ஆனா கூட்டணி கட்சி எல்லாமே தாங்கள் தான் ஆளுங்கட்சி மௌனமா இருக்காங்க. இப்ப நீங்க கல்கத்தாவில, அதே மாதிரி நீங்க ஊபியில, டெல்லியில, மேற்கு வங்காளத்துல இப்ப சம்பவம் நடந்த போதெல்லாம் கொந்தளிச்சவர்கள் நீங்க அமைதியாக்குறாங்க. திமுக மென்மையான போக்கு அவரு கடந்து போறாங்க. உண்மையில் இது தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை, முதலமைச்சருடைய நேரடி பார்வையிலும் காவல்துறை இல்லை. இது சிபிஐ விசாரணைக்கு முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டு ஒரு நபர் அல்ல, நிச்சயமாக பின்னணியில் யாரோ இருக்கின்றார்கள். ஞானசேகர் மட்டுமல்ல, பல ஞானசேகர் இருக்கார்கள். தீர விசாரணை செய்து திமுகவும் பின்பலமாக இருக்கிறது குற்றம் சாட்டுகிறோம். அதை விசாரித்து கடும் நடவடிக்கை எடுத்து இனிமேல் நடக்காமல் பாதுகாக்க வேண்டும்ங்க. சரி, திரு அர்ஜுனமூர்த்தி, பாஜக தரப்புல இருந்து திரு அண்ணாமலை போராட்ட அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். நான் சிறுபணிய மாட்டேன்னு சொல்றாரு, நான் சாட்டையால் அடித்துக் கொள்ள போகிறேன் இருக்காரு, விரதம் இருந்து நான் அறுவடை முருகன் கோவிலுக்கெல்லாம் நான் போக போறேன் இருக்காரு. இந்த கவன ஈர்ப்பு போராட்டங்கள் அப்படின்றத கடந்து இதுல வேற என்ன ஆக்கப்பூர்வமாக இதுல என்ன அவர் அறிவுறுத்த விரும்புறார் ஆளும் தரப்புக்கு?
ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது இது மாதிரி இடர்பாடுகளை எப்படி அணுகணுங்கிற ஒரு 9 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இருக்கு. அந்த அந்த உணர்வோடு அவர் வந்து கொஞ்சம் கோவப்பட்டு இந்த சமுதாயம் இப்படி இருந்தால் எங்கள் இப்போ அவர் எங்கர் ஜென்ரேஷனாக இருக்கும்போது எங்கள் காலத்தில் இன்னும் இந்த மாதிரி, ஏன்னா இப்போ 11,000 பேர் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறதா ஒரு தரவு இருக்குது. 11,000 பேர் படிக்கிற ஒரு இடத்துக்கு எந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு அமைப்பு வேணுங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் இன்னொன்று நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நாங்கள் அமிர்த காலம்னு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம், பாரத பிரதமர் சொல்லிட்டு இருக்கார் 2047 அமிர்த காலம்னு சொல்கிறார். அமிர்த காலத்தில் இந்த இளைஞர்கள்லாம் வந்தால் தான் இந்த நாடு வல்லரசு ஆகுங்கிற ஒரு கணக்கில் நாங்கள் அந்த ரோட் மேப்பில் நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஆளுநர் அதில் நியமித்த துணைவேந்தர் அது தனி கதை. இப்போ நான் இந்த இதில் மட்டும் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வரைக்கும் மரியாதைக்கான ஒரு இடமா இருந்திருக்கு. அவரே நிறைய ரிசர்ச் பண்ணிக்க, அவர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேருந்து உருவாக்கி இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிக்க ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி, அது எஸ்பெஷலி கிண்டி இன்ஜினியரிங் காலேஜோட அந்த வளாகங்கிறது ரொம்ப பெருமையான ஒரு இடம். ஐஐடிக்கு அப்புறம் மிக மதிப்புக்குரிய இடம். இப்போ கேம்பஸ் இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா முதல் கட்ட கேம்பஸ் இன்டர்வியூலாம் பெரும்பகுதி கிண்டி இன்ஜினியரிங்கில் தான் நடக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல உலக நாடுகளை வந்து ஒரு சைடு நம்ம அரசாங்கம் வந்து உலக நாடுகளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கன்னு சொல்கிறாங்க, ரெட் கார்பெட் போட்டு நாங்கள் இவ்வளோ கோடிக்கணக்கான முதலீடுகளை தமிழகத்துக்கு எடுத்துகிட்டு வரோம்னு சொல்லும்போது இந்த முதலீடுகளுக்கு உருவாக்கக்கூடிய ரிசோர்ஸ் எங்கே இருக்குன்னா இந்த மாதிரி காலேஜில் தான் இருக்கு. இந்த காலேஜில் பெறக்கூடிய ரிசோர்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையில் இருக்காங்க, அவங்க சொன்ன மாதிரி சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகியிருக்காங்க, இப்படிலாம் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து குளோபல் பாக்கெட்டுக்கு போச்சுன்னா என்ன ஆகும்னா அவங்க வந்து கேம்பஸ் இன்டர்வியூவோட அப்ரோச்சே மாறிடும். நம்ம பாரம்பரியமான பல்கலைக்கழகம் ஒரு லிபரலா இருக்கக்கூடிய ஒரு நாடுல இந்த மாதிரி நம்ம ஒரு சமுதாயத்துல கல்வி தரத்துல உயர்ந்த நாடு நம்ம வலிக்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம உலக நாடுகளை வந்து இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லும் போது, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் அதிகப்படியான சலுகைகளை நம்ம கொடுக்கறதுக்கு விரும்பும் போது மோடி அவர்களும் உலக நாட்டில் வந்து மற்றவங்களாம் இங்கே வரணும்னு ஆர்வத்தோட பல செயல் திட்டங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ரிசோர்சஸ் ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப் ஆடுற இடம் அந்த இடத்துக்கு எந்த பெரிய பாதுகாப்பு வேணும், அவங்க மனோபாவத்துக்கு எந்த மாதிரி பாதுகாப்பு நம்ம கொடுக்கணும், அவங்களோட கட்டமைப்பில் அவங்கள போனது காரியம் படிப்புக்கு தான், படிப்போட உச்சபட்ச வெற்றிக்காக வேண்டி தான் போயிருக்காங்க போது அந்த படிப்பான சிந்தனை மட்டும் அதிகப்படியாக கொண்டு வரணும்னா அங்கே இருக்க ஆசிரியர்களுக்கெல்லாம் என்னோட மிகப்பெரிய வேண்டுகோள் என்னன்னா, ஆசிரியர்கள் வந்து பெற்றோர்களுக்கு இணையாக மாணவர்களை பாதுகாத்து பழக வேண்டும். ஆசிரியர் ஏதோ வேலைக்கு வரோம், ட்விட்டர் பண்ணுறோம், பேசிட்டு போகிறோம், வாட்ஸ்அப் பார்க்குறோம், இந்த பாரு நீ இதில் போய் வெப்சைட் பாரு, இது பாரு, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. இனிமேல் ஆசிரியர்களுக்கு வந்து அந்த கேம்பஸுக்குள்ளே வந்தோன்னே பெற்றோர்களுக்கு என்ன விதமான ஒரு பொறுப்பு குழந்தைங்க மேலே இருக்கோ அந்த பொறுப்போட செயல்படணும். அதனால தான் அந்த காலத்தில் குருகுலம்னு சொன்னாங்க, குருமார்கள்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பொறுப்பான உணர்வு இல்லாமல் இந்த ஆசிரியர்கள் இருக்கும் போது ஒரு கண்டிப்பு. அண்ணன் சொன்னாங்க ஒரு ரிஜிஸ்ட்ரார் இருக்காரு, அவர் எப்படி இதை பார்த்துக்கலன்னா சுதந்திரத்தையும் மாணவர்கள் ஒரு பக்கம் விரும்புகிறாங்க. இல்லை, சுதந்திரம் கொடுக்க எல்லா நாட்டிலையும் இப்போ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், எந்த யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் உலக நாட்டில் இருக்க எல்லா பெஸ்ட் யூனிவர்சிட்டியில் அதிகப்படியான சுதந்திரம் இருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு இடையான கட்டுப்பாடு இருக்கு. அந்த கட்டுப்பாடை கொண்டு வரதுக்கு தான் நான் பேசுறேன். இங்க அத்துமீறிய அந்த நபர் மீது தானே நம்ம குற்றச்சாட்டு வைக்கணும். இல்ல, இப்போ நீங்க வந்து ஒரு ட்ரெஸ்பாசர் வந்து உள்ள வந்து பண்ணிட்டு போற பிரச்சனையை வந்து ஒரு ஆரம்ப புள்ளியா நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய, அது ஒரு இது வந்து உங்க மைண்டுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருக்கு, உங்களோட சிந்தனைக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கு, ஒரு வாக் த்ரூ ஆயிருக்கு உங்க பிரெயின்ல. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருமா, வந்தா இந்த மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஈடுபட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சுல. இது ஒரு எக்ஸாம்பிள் ஆயிடுச்சுல. இதை வச்சு ரீவிசிட் பண்ணி கம்ப்ளீட்டாக காவல்துறையும் ஆசிரியர்களும் நிர்வாகங்களும் அரசாங்கமும் ஒன்று கூடி இதுக்கு ஒரு கமிட்டி ஏற்பாடு பண்ணி வெகு விரைவில் ஒரு ஒயிட் டாக்குமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ப்ரொசீஜரில் தான் இந்த காலேஜ் எல்லாம் நடக்கணும், இது கவர்மெண்ட் காலேஜ் பண்ணுறது மாதிரியே பிரைவேட் காலேஜ் இந்த மாதிரி செய்யணும்னு சொன்னாதான், அண்ணன் சொன்ன மாதிரி பொங்கலூர் அண்ணன் சொன்ன மாதிரி ட்ரக்கு இந்த மாதிரி அபியூஸ்மெண்ட்லாம் நிறைய வந்துருச்சு. இதெல்லாம் கட்டுப்பாடுக்கு இந்த குழந்தைகள் மனசுல எடுத்துட்டு வரலன்னா என்ன ஆயிரும்னா, இது வந்து மூளையை தாண்டி ஒரு உணர்வுல அவங்க செயல்படும் போது நம்ம யாராலையும் கண்ட்ரோல் பண்ணாம போயிருவோம். அதுக்கு ரொம்ப வலிமையான திட்டங்களை கொண்டு வரணுங்கிறதான் நான் இந்த அரசாங்கத்திட்ட வேண்டி விரும்பி கேட்கிறேன். பாரம்பரியமான கல்வி நிறுவனங்கள் இந்த மாதிரி நடக்கிற போது ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சியும் நாட்டோட வளர்ச்சியோட நேரடியாக சம்பந்தப்பட்ட விவகாரமாக திரு அர்ஜுனமூர்த்தி அணுகிறார். அது சொல்றது கரெக்டு தான். அதே மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு பெண்களுடைய இதில் வந்து அக்கறை செலுத்த வேண்டும், மாணவிகள் இது மாதிரி பண்ணதெல்லாம் அப்படின்னு சொல்லி தம்பி மணிகண்டன் சொல்கிறாரு.
மாணவிகள் படிக்க வேண்டும், அவர்கள் படிப்பு தடைபடக்கூடாது, அவர்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்திய நாட்டிலேயே முதலாக ஒரு முதலமைச்சர் 1000 ரூபாய் ஒரு மாதம் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் கல்லூரி படிப்பதற்கு எங்களுடைய முதலமைச்சர் தான். அவர் எப்படி வந்து பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டை ஆதரிப்பார்? பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். இல்ல சொல்றேன், அந்த மாதிரி இருக்கிறப்ப எந்த முதலமைச்சருமே தன்னுடைய ஆளுமையில் இருக்கிற போது ஒரு பாலியல் வன்கொடுமை நடப்பதை வந்து யாருமே ஆதரிக்க மாட்டாங்க. அது காவல்துறை நடவடிக்கை எடுப்போம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ காவல்துறை வந்து இப்போ நான் லா காலேஜில் படித்தேன். லா காலேஜில் படித்த போது எங்கள் கல்லூரிக்குள்ளேயோ எங்களுடைய விடுதிக்குள்ளேயோ, நான் விடுதியினுடைய செயலராக இருந்தவன், அப்போ வந்து காவல்துறை நாங்கள் உள்ளே அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க கூடாது, அனுமதிக்க மாட்டோம். நாங்கள் அப்படி இவங்க அனுமதிக்க மாட்டாங்க. அனுமதிக்காமல் இருக்கிற போது காவல்துறை எப்படி போக முடியும்? உள்ள போக முடியாது, அங்கே பிரச்சனை வரும். ரெண்டாவது வந்து பாதுகாப்பை நிர்வாகம் தானே உறுதிப்படுத்தணும். மாணவர்கள் பாதுகாப்பை நிர்வாகம் உறுதிப்படுத்தணும். இப்ப சொன்னார் ரிஜிஸ்டர் வந்து இவரு போட்டாலதான் அப்படின்னு சொல்லி. நான் கேட்கிறேன், இப்ப இருக்கிற ஆளுநர் உண்மையிலே பொறுப்பு உள்ளவராக, உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு பொறுப்பு இல்லையா? அமைச்சருக்கு பொறுப்பு இருக்கிறது. இருந்தாலும் இப்பொழுது இருக்கிற ஆளுநர் 6 துணைவேந்தர்கள் 6 பல்கலைக்கழகங்களுக்கு போட வேண்டியது இருக்கிறது. இதுவரை போடவில்லை. இன்றைக்கு வரை அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறார், போட மாட்டேன் என்று சொல்கிறார். இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க இது வந்து தடைபடுதா இல்லையா? பல பேருக்கு பட்டம் வழங்க முடியவில்லை. இப்போ வந்து ஆளுநர் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை இந்த வேலை. இப்போ அண்ணாமலை இருக்கிற பேசுறாரு, இப்போ நான் வந்து சாட்டையால் அடிச்சுக்க போறேங்கிறாரு. ஏன் அவர் துன்புறுத்திக்கிறார்? அவர் ஒரு காரியம், நல்ல காரியம் பண்ணாரு. கேரளாவிலேருந்து நிறைய அந்த இதெல்லாம் வந்து பொருள்கள்லாம், கழிவுப் பொருள்லாம் இங்கே கொண்டு வராங்கன்னு சொன்னார். அதை நான் பாராட்டுறேன். உண்மையிலே அதை உடனே நடவடிக்கை எடுத்திருக்க கவர்மெண்ட். அப்போ நல்ல ஆலோசனைகளை அவர் சொல்லட்டும். அதுக்காக நான் உடம்பை போட்டு அடிச்சுக்கிறேன் அப்படின்னா இவர் அடிச்சுக்கிறப்ப தீர்ந்துட போயிடா? ரெண்டாவது, நான் வந்து செருப்பு போட மாட்டேன் அப்படிங்கிறாரு. அது காரணம் வேறு. தைப்பூசத்துக்காண்டி விரதம் இருக்கிறாரு. விரதம் இருக்கும்போது செருப்பு போட முடியாது, அதனால இப்போ இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு விஷயம். ஆனால் அவர் சொல்லுவது வந்து இதற்காக திமுக வந்து பதவி விலகணும் அப்படி இப்படிலாம் சொல்கிறது தப்பு. ஏன்னா யோகி ஆதித்யநாத் யூபியில் வந்து ஒரு அமைச்சர், ஒரு எம்எல்ஏ குல்தீப் சிங், அவர் வந்து செங்கார், அவர் வந்து ஒரு மாணவியை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு. அது பிரச்சனை ஆகி 2 வருஷம் ஆகி 3 வருஷம் ஆகி அந்த மாணவி போய் முதலமைச்சர் வீட்டில் போராட்டம் பண்ணி, அவர் வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணதுனாலே அவங்க தந்தையை அடிச்சு கொண்டுட்டாங்க. அடுத்த நாள் ஒழுங்கு சிறப்பா இருக்குன்னு நீங்க ஓன் பண்ணும்போது இல்ல அடுத்த நாள் அடிச்சு கொண்டுட்டாங்க. அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டிய இல்ல, நான் இதுக்கு சொல்றேன், அங்க பிஜேபி இதுல வந்து அடிச்சு கொண்டுட்டாங்க அந்த மாணவர்கள், அந்த மாணவியோட அப்பா தந்தைய. இது மாதிரி வந்து பிஜேபி ஆட்சியில் எதுவும் நடக்கலையா? அப்படி வந்து அதே மாதிரி வந்து சின்மயானந்த் ஒரு ஒன்றிய அமைச்சர், அவரே பாலியல் வன்கொடுமை சம்பந்தப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டார். இதெல்லாம் நடந்திருக்கு. இது வந்து தனி மனிதனுடைய விருப்பங்க. இப்போ ஒரு பொண்ணு வந்து இப்போ லவ் பண்ணி தான் அந்த பையனை பண்ணியிருக்கு. இவர் சொன்னார், சங்க காலத்திலிருந்து காதல் தமிழுக்கு ஒரு உரிமையான ஒன்று அப்படின்னு சொன்னார். உண்மைதான், அழகு தான், இல்லைன்னு சொல்லலை. அந்த பெண், அந்த காதலித்த அந்த ஒருவன், அந்த பெண்களுடைய தப்ப சொல்றேன், யாரை சூஸ் பண்ணணுமோ கரெக்டா சூஸ் பண்ணணும். அவன் வந்து வந்தப்ப ஒருத்தன் தான் வர்றான், ஒருத்தன் வர்றான். அந்த ஒருத்தனை வந்து இவன் அந்த பொண்ணை அவன்கிட்ட காப்பாற்ற முடியாம தப்பிச்சு ஓடுறான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு. அவனை நம்பி இருந்த பொண்ணு இன்னைக்கு சீரழிக்கப்பட்டிருக்கா. ஆக அந்த பொண்ணு செய்த தவறு அது. ஆக இப்படிப்பட்ட தவறுகளை எல்லாம் வந்து பெண்கள் செய்யக்கூடாது. நாம பொறுப்புல இருந்து நழுவுற மாதிரி இருக்கும். அந்த பிள்ளைகளும் அந்த பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். பெற்றோர்கள் சொல்லி வளர்க்க வேண்டும். பெற்றோருக்கு பொறுப்பு இருக்கு, ஆசிரியருக்கு பொறுப்பு இருக்கு, மாணவிக்கு சொல்லி நம்ம நீங்களே சொல்லி நிர்வாக பொறுப்பை வந்து தட்டி கழிக்கிற மாதிரி. இல்ல அது இல்ல, நீங்க இங்க நம்ம இருக்கிற அத்தனை பேருமே, அவர் உட்பட நிறைவு செய்வோம், நம்ம எல்லாம் வந்து அத்தனை பேருமே ஆசிரியர்கள் அடித்து வளர்த்தவர்கள் நம்மள எல்லாம். அப்படி படிச்சு அப்படிதான் படிச்சு வந்திருக்கோம். இப்ப அடிக்க முடியல, இப்ப அடிக்கவும் முடியல, கண்டிக்கவும் முடியல. ஆசிரியர்கள் என்ன பண்ண முடியும்? அவங்களால ஒரு நடவடிக்கை எடுக்க முடியல, பாத பூஜையே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட நிலையில இந்த அரசாங்கத்தை விட பெண்களுக்கு பாதுகாப்பான அரசாங்கம் ஒரு அரசாங்கம் கிடையாது. மாணவிகளுக்கு இதை விட நேரம் ஆயிடுச்சு. இல்ல ரொம்ப நேரம் நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. இன்னொரு சுற்றுல பேசுவோம், நமக்கு ரொம்ப செய்தி. அதே மாதிரி ரொம்ப நேரம் உலக கோப்பையில வந்து ஒரு நிமிஷம், உலக கோப்பையில மாற்றுத்திறனாளி வெற்றி பெறாதவர்களே வெற்றி பெற்ற பதம் கொடுத்தாங்க. நம்ம இங்க அரசுடைய உங்களோட பணிகண்ட சொன்னதுக்காண்டி சொல்றேன், பாதிக்கப்பட்ட மாணவியோடைய உணர்வுக்கும் அவங்க பெற்றோர் உணர்வுக்கும் அவங்க நம்பி இருக்கக்கூடிய சமூக வெற்றி பெற்றதா ஒரு மாற்றுத்திறனாளி பதக்கம் கொடுக்குறாங்க, விளம்பரப்படுத்திக்கிறாங்கன்னு சொல்றாரு.
மாரியப்பன் என்பவர் தங்கப்பதக்கம் வென்றியவர் உயர்ந்தாண்டதில்ல, இப்ப வெண்கலப்பதக்கம் கொண்டவர் அவருக்கு தான் கொடுத்திருக்காங்க. வளாகங்கள்ல பாதுகாப்பு உறுதிப்படுத்தணும், அதற்கான அந்த நிர்வாகங்கள் நடவடிக்கை எடுக்கணும், டிஜிட்டல் முறையை பயன்படுத்தணும். எல்லா மாணவருடைய ஐடி கார்டு இருந்தால் மட்டும் தான் இருக்கும், வெளியாட்கள் யாரையும் விடக்கூடாது. பின்னாடி இருக்கிற அந்த கேம்பஸோடைய வால் இருக்குல்ல, அதையெல்லாம் கமிஷனர் உறுதிப்படுத்தி அதற்கான எல்லா வேலைகளும் செய்யணும். சிசிடிவி கேமரா என்பது இத- பாதுகாப்புக்கானது, அது ஒவ்வொரு வாரமும் கண்காணிக்கப்படணும். ஒவ்வொரு வாரமும் கண்காணிக்கப்படணும். சார், இதை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம், வருங்காலத்தை நம்பி இன்னைக்கு நிறைய மூமெண்ட்ஸ் ஆஃப் அபியூஸ்மெண்ட் எல்லாம் இருக்கிறதுனால ஸ்னிஃபர் டாக் எல்லாம் உள்ள கொண்டாடணும். இனிமே காலேஜுக்குள்ள வந்து வாரத்துக்கு 2 தடவையாச்சும் டாக்ஸ் அனுப்பி செக் பண்ணணும். நம்ம ஏர்போர்ட்ல செக் பண்ற மாதிரி செக் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்பதான் அந்த ட்ரக் மூவ்மெண்ட் எல்லாம் கண்ட்ரோல் எடுக்க முடியும். இதை வந்து இந்த அரசாங்கம் முயற்சி பண்ணா நான் மிகப்பெரிய சந்தோஷப்படுவேன். நன்றி. ஏன்னா எப்போ கோர்ட்ல வந்து நீங்க ஒரு ஆயுதம் தாங்கிய ஒரு போலீஸ் நிக்கலாம்னு சொன்ன மாதிரி இங்கேயும் வந்து அப்பதான் மக்களுக்கு ஒரு பயம் இருக்கும். செய்திக்கு நேரமாயிடுச்சு. நன்றி. அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு பெறுகிறோம்.